लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् परदनुं तम्बि शत्रुकुणनुं इलक्कुमनोडु मैदिरियुं இரவும் பகலும் துதி செய்ய நின்ற இராவணாந்தகனை அம்மானை உறவமே கமழும் குளிர் பொழில்நூடு குயிலொடு மயில்கள் நின்றால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒல்லிவாகி போக ஆங்க அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்ப விரையீற்றழகு வேள்வாய் செல்லிய சிங்கமாகிய தேவனை திருவல்லிக்கேணி கண்டேனே. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக மானசே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாख्यायन्तं வரதாதிபிः பரிவ்ருடம் ராமம் பஜே ஷ்யாமலம். ஜயத்யாஸ்ருதசந்த்ராசத்வாந்த்வவித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஒரு பொன்னான நாள் இன்று நமக்கு வாய்த்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னோமானால், ராமநவமி முடிந்து மறுநாள் நடக்கக்கூடியதான ஒரு உபன்யாசத்திலே நாமெல்லாம் சிந்திக்கக்கூடிய தருணமாக மறுநாளும் அமைந்திருக்கிறது. அது ஒரு பெயர். ராமனை நினைத்தோம். நேற்று எப்படியும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்பதாக சொல்லியிருக்கு. அதிலே நேற்று ராமன் என்று வழிகாட்டக்கூடியதான சனாதன தர்மம் என்ன என்பதை பற்றியும், சனாதன தர்மத்தினாலே வரக்கூடிய பயன் எப்படி தர்மம் நிலைத்திருக்கும் என்பதை நாளை நாம் பார்க்க வேண்டும். இதனாலே நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிட்டியதாக நினைத்து வழிகாட்டக்கூடியதான தர்மம் என்ன, சனாதன தர்மம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சதா பவஹா அனஸ்வரஹா என்பதாக சனாதனம் என்பதற்கு எப்பொழுதும் என்று பொருள். பர்மனன்ட் என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே. சதா பவஹா, எது யார் இருந்தாலும் இல்லையோ அதனுடைய காரியமானது இருந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறதோ அது சனாதனம். அதை நம் வாழ்வியலிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். மகனீயர்கள் எல்லாம் வயோவிருத்தகா ஞானவிருத்தகா எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், முன்னால் இந்நாள் என்னால் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான இத்தருணத்திலே நாம் அந்நாளிலே எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும், பின்னாளிலே எவ்வாறாக இருந்தது என்பதை உங்களுக்கு தெரியும், இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் எது யார் நினைத்தாலும் அது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வெறுத்தாலும் அதை தாண்டி நினைத்திருக்கக்கூடியதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய ஒரு பெரிய ஒரு கோல். இப்போ வேதம், இதுதான் வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. வேதம் அனாதி. இப்போ நாம் பார்த்தோமானால் இங்கே வடக்கே இருக்கக்கூடியதான மகாபெரிவா அவருடைய
கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதோ கிலோ தர்ம மூலம் என்பதாக வாழ்ந்து நமக்கு இந்நாட்டிலே இருக்கக்கூடியதான வேத பாகங்கள் என்னவென்றெல்லாம் இருந்ததோ, எதையெல்லாம் இல்லாமல் இருந்ததோ அதையெல்லாம் வரவழைத்து இன்னைக்கு வேதம் நிலைத்து இருப்பதற்கு பரமோபகாரம் செய்து அருளிய ஒரு பெரிய மகான். பல பேர் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே சமசாத்தியமான பல காரியங்களை செய்து அவருடைய மூச்சு காற்றாக இருந்தது வேதம். அதான் சனாதன தர்மம். அதை வாழ்நாளிலே எல்லாரும் நன்றாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே பல உபதேசங்களை எல்லாம் செய்து அருளிய மகான். அவருடைய ஒரு ஒப்பற்றதான ஒரு விஷயத்தை நமக்கு இன்னைக்கு வாய்த்த ஒரு வாய்ப்பு அந்த தர்மத்தை பற்றி பேசுவதற்கு. தர்மம் என்றால் என்ன என்று பேசும் பொழுது ராமோ விக்கிரகவான் தர்மஹா. தர்மம் என்று கேட்கும் பொழுது எதை தர்மம் என்று நாம் கேட்டோமானால் இந்த தர்மத்தினுடைய வடிவு எதுவு என்றால் ராமஹா. ராமோ விக்கிரகவான் தர்மஹா. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்பதெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாம் நமக்கு அதையேதான் நன்றாக நமக்கு தெரிவித்திருக்கிறது. நம்முடைய வாழ்வியலிலே நாம் பார்க்கும் பொழுது எதையெல்லாம் வெறுத்தார்களோ, எதையெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தார்களோ, அதை அழிக்கலாம் என்று நினைத்தார்களோ, எது அனாதியாகவும் நிலைத்திருப்பதாக எது இருக்குமோ அது யாராலையும் அழிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு தர்மம் தான் இந்த சனாதன தர்மம். அதிலே பல வழியை நமக்கு முன்னோர்கள் காமித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே முதல்ல நமக்கு இதையெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோமானால் தான் வேதம் தான் நமக்கு பிரமாணம், வேதம் தான் மூலம். ஏன்னா ஆழ்வார் சொல்லும் பொழுதும் எல்லாரும் சொல்லும் பொழுதும் அந்தனர் மாடு என்பதாக குறிப்பார். வேதம் தான் நமக்கு முக்கியம். வேதத்திலிருந்து தான் எல்லாவற்றுக்குமான ஒரு நிலை கோட்பாடு வேதத்திலே இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது அது ஒருவருக்கு ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடியதான ஒரு உபதேசம் அல்ல. நாட்டிலே உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பேரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடியதுதான் வேதத்தினுடைய சிறப்பு. வேதம் என்ன சொல்லும் என்றால் இதை பண்ணு, இதை பண்ணாதே, இதை பண்ணேன்னா உனக்கு ஸ்ரேயஸ், இதை பண்ணவில்லை என்றால் இதை தவிர்த்தேன்னா உனக்கு நல்லது என்பதையெல்லாம் சொல்லக்கூடியது வேதம். அதிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அசரவண வேதம் என்பதாக பல வேதம் 4 வேதங்கள் இருக்கிறது. 4 வேதத்திலே உட்சாக்கைகள் என்று சொல்லக்கூடியதான பல பிரிவுகள். நம்மளுடைய ஒரு துரதிருஷ்டம் பல சாக்கைகள் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்ததே ரொம்ப அரிதாக கஷ்டப்பட்டு நமக்காக கொன்று கொடுத்தவர்கள் பல பேர். அதிலே நாம் பிராதஸ்மரணியர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் மகாபெரிவாரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்கேயோ இருந்ததான ஒரு ஜெய்மினி சாக்கை அப்படின்னு சாமவேதத்திலே ஒரு சாக்கை, அந்த சாக்கையை யாரோ ஒருத்தர் அறிந்திருந்தார் என்று தெரிந்து கொண்டு அவரிடத்திலே அதை வரவழைத்து இன்னைக்கு ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர் அத்தியனம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர். வேதம் இருக்கக்கூடிய வேதமானது அழியாது, நமக்கு விட்டது வேற. ஆனா இருந்ததை எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததிலே போகக்கூடாது என்பதை நிலைநிறுத்தி அசரவண வேதம், அசரவண வேதம் இந்த தமிழக தேசத்திலே ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் 60 வருஷம் முன்னாடிலாம் பார்க்க முடியாது. அந்த வேதத்தை அறிந்தவர்கள், ஏன்னா வேதம் அறிந்தவர்கள் எப்படி அப்படின்னா ஸ்வசாக்கையாக அத்தியனம் பண்ணணும். ஸ்வசாக்கைன்னா அவரவர்களுக்கு எந்த ஒரு வேதத்திலே அந்த பரம்பரையில வந்தார்களோ அதை அத்தியனம் பண்ணிட்டு தான் இன்னொரு ஒரு வேதத்திற்கு நாம் போக வேண்டும். ஸ்வசாக்கையாக அத்தியனம் பண்ண அசரவண வேதத்தை அத்தியனம் பண்ணவர்கள் நமக்கு இந்த தேசத்தில ரொம்ப கிடைக்கவே இல்லை. எங்கேயோ இருந்த
மகனியர்களை கண்டுபிடித்து இங்கிருந்து 2 பேரை அமைச்சு அவர்களை அத்தியனம் பண்ண வச்சு இன்னைக்கு நம்மிடையே அந்த வேதமானது ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகச்சிறப்பு. இங்கே ஒரு வாரம் முன்னாடி இந்த மயிலாப்பூரிலே ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியிலே 10 பேர் அச்சரவண வேதம் அத்தியனம் பண்ணவர்கள் பாராயணம் செய்தார்கள். அதிலே ஒரு வயசான ஒருத்தர் பாராயணம் பண்ண அவர்தான் மகாபெரிவா சொல்லி போய் நாக்பூர்ல போய் அந்த அச்சரவண வேதத்தை அத்தியனம் பண்ணி இங்க எல்லாருக்கும் சொல்லி வைத்த ஒரு மகனியர். அவர் இங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா பார்த்துருக்கோம். ஒரு வேதம் வேதம் நம்ம அதை காப்பாற்றணும் இல்லை, அது எப்பயும் நிலைத்துதான் இருக்கும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நம்ம தான் அதை காப்பாற்றுறோம், அதுதான் நம்மளை காப்பாற்றும். வேதத்திலே பலவாறாக மந்திரங்கள் இருக்கு, பல பேருக்கு ஏற்றாற் போலே இருக்கு. ஒருத்தனுக்கு அல்பமான விஷயத்திலே ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு முக்தியிலே ஆசை இருக்கும், இன்னொருத்தனுக்கு வேற விதத்திலே ஆசை இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அதற்கு தகுந்தாற் போலே பலனை சொல்லும். ஏன் அப்படின்னா அது திருப்பி திருப்பி நம்ம அந்த ஆசையை தூண்டி இவன் எதற்காக முயற்சி செய்கிறான், மோட்சத்திற்காகவா அல்லது அல்ப பலத்திற்காகவா, இந்த மாதிரி வேதத்திலே பலவாறு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வேதத்திலே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்திலே பல விஷயங்கள் இருக்கு. அதை புரியாமல் சில பேர் வேற மாதிரி அர்த்தங்கள் கல்பித்துக் கொண்டு அதனுடைய வேதம் வேண்டாம் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அதனுடைய இருக்கக்கூடியதான உட்கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஷ்டிரகாமா, ராஷ்டிரத்திற்கு உலகத்திற்கு நல்லது வேணும். சீதோபாதா, எல்லா இடத்திலும் நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல அன்னம் என்பது எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக வேதத்திலே பலவாறாக செல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ வேதம் என்று சொன்னோமானால் நாட்டிற்கும் நம் தேசத்திற்கும், அது மட்டுமில்லாமல் வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்றார் பாரதி. தமிழ்நாடை சொல்லும் பொழுதே வேதம் நிறைந்த தமிழ்நாடு. ஏன்னால் வேதத்தில நம்ம பார்த்தோமானால் இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 பிரதேசத்திலே தான் வேதங்கள் அத்தியனம் பண்ணி அனுஷ்டான பரராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நமக்கு பார்த்தோன்னே இவர் சாமி, தெலுங்குன்னா பந்துலு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார்கள். ஆனா இதே மற்ற நார்த் பக்கம் போயிட்டேன்னா பல பேர் அத்தியனம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கார்கள். என்ன ஆயிடுத்து, கலந்து போயிட்டார்கள். பார்ப்பதற்கு அவர் அத்தியனம் பண்ண மாதிரியே தெரியாது. ஆனால் நல்ல அக்னிஹோத்திரி, நல்ல அத்தியதார்கள்லாம் இருக்கார்கள். அவர்களெல்லாம் வேற ஒரு விருத்தியை வைத்துக் கொண்டு பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி மிஸ்ரிதம் என்று சொல்லுவார், கலந்து போயிட்டார்கள். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதையே ஒரு வாழ்வியலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், ஸ்பஷ்டமாக நமக்கு தெரியக்கூடியவர்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பிரதேசங்களில். அப்போ வேதம் ஹாசேத்து ஹிமாச்சல பரியந்தம், ஒவ்வொரு ஊரிலும் வேதத்தினுடைய ஒளி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய தமிழ்நாடு. இங்க இருக்கிறதுனால நம்ம அதை சொல்றோம். அதனாலதான் பாரதி சொன்னா வேதம் நிறைந்த தமிழ்நாடு. வேதம் அது இருக்கணும்னா நம்ம ஒண்ணும் அதுக்கு பிரயத்தனப்படணும், அது எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை ஏதாவது ஒரு விஷயத்திலாவது அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதான் ஒரு தர்மம். அப்போ ஸ்வஸ்தி பஞ்சானம் அனுச்சாரேன சூர்யா சந்திரமா சசிவ புனர்ததா தர்கானாம் ஜனானாம் சங்கமேகி. எப்படி சூரியனும் சந்திரனும் எப்படி ஒன்றாக வந்து கொண்டு போய்கிறதோ அந்த மாதிரி நல் மனிதர்களுடைய புத்தியானது எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது. எப்படி சூரியன் சந்திரன் யார் அதை நியமிக்கிறார், யார் அதற்கு அதை இந்த சமயத்துல உதிக்கணும், இந்த சமயத்துல அஸ்தமனம் பண்ணணும் என்பதையெல்லாம் யார் செய்கிறார்கள் அப்படின்னா அதை செய்யக்கூடியவன் பீஷாஸ்மாத்பவதே பீஷோதேதி சூரியா என்பதாக உபனிஷத் சொல்லுகிறது. யார் இருக்கிறான் என்பதற்கு அது காரணம். எம்பெருமான்
ஒருத்தன் இருக்கான் அப்படின்றதுக்கு எது காரணம் என்றால் சூரியன் சந்திரன் எப்படி கரெக்டா வந்து போயிட்டு கொண்டிருக்கிறனால் அது அவனுடைய ஒரு நியமனம் என்று சொல்வார்கள், கட்டளை. அப்படி புத்தி எல்லாம் சலனம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் நன்கு படித்து அத்தியனம் செய்து மகனியர்கள். அவர்களுக்கு ஒரே வார்த்தை ஒரே விஷயமாகத்தான் இருக்கும். பராருணா சாவி யதா மத்ருதானி மாஹம் ராஜன் அன்யகிருதேன போஜனம் என்பது பலவாறாக வேதத்திலே பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே வருகிறது. ரிக்வேதத்திலே, யஜுர்வேதத்திலே. இப்போ ரிக்வேதத்திலே பார்த்தோமானா சங்கச்சத்வம் சம்பாதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம் தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானனா உபாஸ்யே உபாசதே அப்படின்னு வருகிறது. என்னது? நாம் எல்லாம் சங்கச்சத்வம், நம்ம எல்லாம் ஒன்றாக நகரலாம், ஒன்றாக பேசலாம், ஒன்றாக நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கலாம். இப்படி எல்லோரும் மியூச்சுவல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மியூச்சுவலாக இருந்து கொண்டு நம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய வெல்த் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் பகிர்ந்து, இது வேதம். வேதம் என்ன சொல்றது? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சொல்ற, எல்லாரும் இப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய சங்கச்சத்வம் சம்பாதத்வம், எல்லாரும் ஒரே அணியில திறந்து நாம் பயணிக்க வேண்டும். இதெல்லாம் வேதத்தினுடைய, இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை தான் அக்னே நயா சுபதா ராயே அஸ்மான் வேதம் சொல்லுகிறது. எப்படி அக்னியானது நம்மளை அழைத்து செல்லும், நயதி முன் அழைத்து செல்லும். வேதத்திலே பார்க்கும் பொழுது தர்மத்தை வேதமானது சொல்லிக் கொண்டே வரும். அது ராஜநீதி மாதிரி, அது பிளெக்சிபிள் ஆகாது. சத்தியம் வத தர்மம் சர இப்படி விதிக்குமே தவிர அதுக்கு அந்த ஓட்டை சட்ட ஓட்டைகள்லாம் கொடுக்காது. நீ உண்மையைதான் பேசணும், உண்மையைதான் சொல்லணும், உண்மையிலே தான் நடக்கணும் என்பது ஒரே வழியை சொல்லுவே தவிர நீ இதை பண்ணா எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போ எப்படி எக்ஸம்ஷன்லாம் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்திலே சொன்னதை பற்றி எப்படியும் பின்னாடி நடக்க மாட்டார்கள் என்று நினைத்து ரிஷிகள் ஸ்மிருதிகாரர்கள் எல்லாம் நமக்காக நம்மளுடைய நல் ஹிதத்திற்காக அவர்கள் இந்த எக்ஸப்ஷன்லாம் பண்ணி வைத்தார். சந்தியாவந்தனம் பண்ணணும், அகரஹர் அனுஷ்டீயா, சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் சந்தியா அசுச்சி சர்வ கர்மசு. சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா சர்வ கர்மத்திலிருந்தும் பண்ணுவதற்கு அசுச்சி, அவனுக்கு அந்த சுச்சியே கிடையாது. அதனால சந்தியாவந்தனம் முக்கியம். ஒருத்தர் கேட்டார், பிராமணனுக்கு சந்தியாவந்தனம், இப்போ மற்றவர்கள் அவரவர்களுக்கு என்னென்ன காலத்திலே என்ன சொல்லி இருக்கோ, இப்போ காத்தால சந்தியாவனம் பிராமணன் பண்றான்னா நீ காத்தால ஸ்தோத்திரம் சொல்லு, எம்பெருமானை பத்தி பாடு, தேவாரம் பாடு, திவ்ய பிரபந்தத்தை பாடு, ஸ்தோத்திரங்கள் சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கு. அதே மாதிரி சாயம் சந்தியா, சாயங்காலத்துல அவனுக்கு என்ன விதி, இதை சொல்லு, இதை சொல்லு, பிரபந்தத்தை சொல்லு, தேவாரம் திருவாசகம்லாம் பாடு. தப்பு இல்லையோ, சொல்லலாம் எம்பெருமான் முன்னாடி, அதுவும் ஒரு உபாசனை தான். ஸோ இப்படி விதிச்சிருக்கு. நம்ம அதுல இருந்து விலகி போனதினாலே நமக்கு அதனுடைய கருத்து, அதனுடைய பொருள், அதனுடைய பயன்பாடு என்ன என்பதை நமக்கு தெரியவில்லை. இதை நாம் அடுத்த தலைமுறை என்று சொல்லக்கூடிய அனைத்த ஒரு கட்டத்திற்கு நாம் நகரும் பொழுது எல்லாரும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்படின்னா இந்த தேசத்திலே இருக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியல. யதாகச்சதி, இங்கேருந்து வெளியில போய் அவர்கள் இதை பத்தி பெருமையா பேசின பிறகுதான் அந்த இது நமக்கு பெருமை தெரிகிறது. இப்போ இந்த குங்குமப்பூன்னு ஒண்ணு இருக்கு. இந்த குங்குமப்பூ நம்ம ஊர்ல இந்த காஷ்மீர்ல இருக்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு பூ, குங்குமம். ஆனா அந்த குங்குமப்பூ அவன் பேக் பண்ணி இங்க வரும்போது அதை போக்கியமா நினைக்கிறான். இங்கேதான் கிடைக்கிறது காஷ்மீர்ல. அந்த பேக்கேஜுக்கு வேல்யூ கொடுக்குறமே தவிர அந்த லேபிளுக்கு வேல்யூ. அதே மாதிரி இவன் நம்ம அங்க போய் இங்க ஒன்றும் பண்ணாம இருந்துட்டு அங்க போய் இந்த விஷயத்தை தெரிஞ்சு இங்க நம்ம கிட்ட சொல்றான் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. நாங்கெல்லாம் இங்க பண்ணி தானே இருக்கோம் தர்மம். ஏன்னா யாருக்கு இது வசதியா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணாதவன்
இருக்கானோ இல்லையா, அவனுக்கு அதை தெரிந்துவிட்டு அது பண்ணும்போது அது வசதியா இருக்கும். அதை அகராக பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை பாராட்டிக்கவே மாட்டாரு. ஏன்னா அது தர்மம் என்ற இதுலயே சொஸ்மை சுப்ரீதி சுயமேவ காரயதி அப்படின்னு வைஷ்ணவத்துல ஒரு லட்சணம் உண்டு. எனக்காக நாம் பண்ணல, எல்லாம் இறைவனுக்கு எம்பெருமானுக்காகத்தான் என்பதாக சொல்வார். எல்லா பலம் எல்லாமே அவருக்காக கொடுத்தது. அப்போ நாம் பண்ண வேண்டிய விஷயத்தை நாம் சரியாக பண்ணாமல் இன்னொருத்தர் ஒரு சொல்லி அதை இப்பதான் பண்ணணும் அப்படின்னு இருந்தா அது லாபம். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அது விதிச்சிருக்கு, இந்த தர்மம்ன்றது நமக்கு விதிச்சிருக்கு. அப்போ சந்தியாவந்தனம் அகரஹர் அனுஷ்டியா பண்ணணும். இப்ப பண்ணல அப்படின்னா கேக்குறாரு, சந்தியாவந்தனம் பண்ணா ஏதாவது பலன் அப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணா பலன் ஒண்ணும் கிடையாது. பண்ணாம இருந்தா பாப்போம். சந்தியாவந்தனம் பண்ணனா பாப்போம். பண்ணா என்ன லாபம் வரும் அப்படின்னா, லாபத்தை எண்ணி நீ எதுவும் பண்ண முடியாது. லாபம் நீ எது பண்ண அந்த ஸ்ரேயஸ்கரம் கொண்டே இருக்கும். கட்டோபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கட்டோபனிஷத்துல நச்சிகேத உபாக்கியானம் அப்படின்னு வரும். இதையெல்லாம் தான் நமக்கு சின்ன பசங்களுக்கு கதையாக சொல்லணும். ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல இதை சொல்லணும், நச்சிகேத உபாக்கியானத்தை சொல்லணும். அப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லு. எது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தள்ளிட்டு எது ஸ்ரேயஸ் சாதனம். இப்ப நீ இது கொடுத்துருவ, நாளைக்கு இந்த 10 ரூபாய் வரும், 10 ரூபாய் போயிடும். ஒரு தங்கம் வரும் வச்சுப்போம், அது எங்க யாரு எடுத்துன்னு போவா, யார் திருடுவா, போட்டுக்கலாமா வேண்டாமா, இது ஒரு சந்தேகம் வரும். போட்டுண்டா பக்கத்தாத்துல ஏதாவது சொல்லுவாளா, நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இது ஏதாவது பண்ணிடுவாளா அப்படின்னு ஒரு பயம். சரி, அதனால அது அது யாரும் உபயோகப்படாத அது அந்த லாக்கர்லயோ பொட்டிலேயே தான் உபயோகத்துக்கு இருக்கணுமா இல்லையா? ஸ்திரீகள்லாம் தர்மம் சொல்லுகிறது. ஸ்திரீகள் வளையல், மெட்டி, அப்புறம் திருமங்கல்யம், அப்புறம் வளையல், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கணும் சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் நீ பண்ண உன்னுடைய பர்த்தாக்கு ஸ்ரேயஸ் ஆயுள். நீங்க சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் சொல்லிடுறேன். இந்த திருமங்கல்யம்னு ஒண்ணு கட்டுறா, கல்யாணத்தை இன்னும் வச்சுட்டு இருக்கா, அது ஒண்டி மாத்தல. என்ன அது அந்த திருமங்கல்யம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னோமானால், இந்த தாளபத்திரத்தை அந்த இது கட்டுவது நம்ம அது அது தந்தூல தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த நூல் சப்தேதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சில பேருக்கு அவளுடைய வழக்கத்துல என்ன பண்ணுவார்கள், பிரிச்சு தங்கத்துல போட்டுக்கிறதும் வேற எதுலயோ போட்டுக்கிறது. சில பேர் நாட்டுக்கோட்டை செட்டியெல்லாம் ஒன்று பெருசா போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் அவுத்து வச்சிருவாங்க. திருப்பியும் விசேஷத்துக்கு அதுக்கு இல்லாம சின்னதா ஒரு பொட்டு மாதிரி போட்டு இருப்பான். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, இப்போ அதுவே ஃபேஷன் ஆகி அந்த இதுவே தந்து என்று சொல்லக்கூடிய நூலிலே போட்டக்கூடிய மாங்கல்யமே இல்லாத போச்சு. நான் என்ன சொன்னேன் ஒரு வாத்தியார் கிட்ட, சுவாமி அந்த மாங்கல்யம் கட்டுறதுக்கு பதிலா அந்த 15 சவரனோ 20 சவரனோ கல்யாணத்துக்கு போதே அதை ஆசீர்வதிச்சு போட்டுட்டான்னா என்ன எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கும் இல்லையோ? இது அவுத்து வைக்கிறதுக்கு என்ன, அது போட்டுக்காம இருக்கிறது என்ன கேட்டா, ராயல் எதுவா ஒரு தர்மம் ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். அது புரிதல் இல்லாத ஒரு தர்மம், அது பண்ணக்கூடாது சாஸ்திரத்துல, அது தப்பான ஒண்ணு. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது சப்தபதி வெட்டி போடுறது. அது அஷ்மா என்று சொல்லக்கூடியதான அந்த கல்லிலே வைத்து போடுறாரு, வேதபூர்வமா தானே பண்றாரு. அது அவுக்குறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வேதபூர்வம். அப்போ அந்த இதெல்லாம் தர்மம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டில இருந்து இந்த இவரை கூப்பிடாது, என்ன இவர் சரியில்லை, இவர் நம்மள ரொம்ப என்ன அந்த தர்மம் சொன்னாலே கஷ்டம் சுவாமி. இந்த காலத்துல தர்மத்தை பற்றி நான் தான் நினைச்சேன், நமக்கு வேற இந்த டைட்டில் டாபிக் வேற கொடுத்துட்டா என்ன கேட்கறவாளே ரொம்ப சிரமம். அது நம்ம வேற பார்த்துக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு வேற எங்கேயாவது பார்க்கும் பொழுது இந்த சுவாமி எல்லாம் கூப்பிட்டாதே, கூட்டா தர்மம் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு. ஏன்னா தர்மத்தை கேட்பதே ரொம்ப சிரமமா போச்சு. ஏன்னா அதுல நினைத்து இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தர்மத்திலேருந்து வலுவால பார்க்கணும். நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னா அது தர்ம பூர்வகமா இருக்கணும்.
அப்புறம் அதுல இருந்து கொஞ்சமாவது வலுவாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை நாம் பண்ண வேண்டும், பிரதிஜ்ஞை பண்ணணும். அப்போ எவ்வளவு செலவு பண்ணி பண்ற ஒரு காரியங்கள் எல்லாம், உபநயனம் பண்றோம். உபநயனம் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு பண்ணும் பொழுது அது வைதீகமான கர்மம். அது 10 பேர் கூப்பிட்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆத்துல பெரியோரை கூப்பிட்டு, அத்தியனம் பண்ணவர்களை கூப்பிட்டு, வைதிகர்களை கூப்பிட்டு ஆசீர்வதித்து நல்ல பிரம்ம தேஜஸ் உடையவர்களை உபதேசம் பண்ண வச்சு பண்ணா போறோம். பண்ணி அவன் சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்றானா அந்த பையன் அப்படின்னு வாட்ச் பண்ணணும், அவனை ஃபாலோ பண்ணணும். உபநயனத்துக்கு ரிசப்ஷன் வச்சதை நான் பார்த்து பயந்து போயிட்டேன் ஒரு இடத்துல. உபநயனத்துக்கு ரிசப்ஷன் இது பொய் இல்லை சுவாமி, நடந்தது போனதுனால சொல்றேன். அப்போ அந்த தர்மம் எங்க போகிறது? தர்மம் என்ன? உபநயனம் பண்ணி இவனை வித்யா அத்தியனத்துக்கு போடணும். உபநயனத்துக்கு வைதீகர்கள் ஆசீர்வதிச்சா போதும். எல்லாரும் வர வேண்டும்ன்றதுதான் கல்யாணம் பண்றது. கல்யாணம் ஊர் கூட்டி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார்கள். எதற்கு ஊரை கூட்டி பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் வரலாம் கல்யாணத்துக்கு வாழ்த்து, எல்லாருக்கும் எல்லா இதுவும் சாப்பாடு போட்டு பண்ண வேண்டியது கல்யாணம். உபநயனம் அப்படின்றது அத்தியனம் பண்ணுவதற்காக யோக்கியதா சம்பாதனம் பண்ணக்கூடிய ஒன்று. பிரம்ம வித்திய அந்த காயத்ரிய உபதேசம் பண்ணா, உபதேசம் பண்ணக்கூடிய ஒன்று எப்படி இருக்கணும்? சொல்றவர் கேட்கவர் இருந்தா போரும் இல்லையா? 10,000 பேர் அது பேசிகிட்டே இருந்து அப்புறம் அது என்ன பிரயோஜனம்? அதனால ரொம்ப சௌரியமா ஆத்துலயே பண்ணலாம், இல்லாட்டி ஒரு சின்ன இடத்துல பண்ணலாம். பண்ணி வைதீக தர்மம் அது. விவாகம் தான் என்ன சொல்லியிருக்கு? எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா சாட்சிகமாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போகும்போது இந்த மாப்பிள்ளைய பார்த்தானா, சுவாமி அந்த கல்யாணத்தை பார்த்தானே இங்க எங்க அப்படின்னு கேட்பாரு. கல்யாணம் அப்படி பண்ண, விவாகத்திற்கு அந்த தர்மம் சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும். இப்போ நம்ம தர்மத்தை விட்டோமா, தர்மம் நம்மளை விட்டுதான்? நம்ம தான் விட்டுன்றது தர்மத்தை. வேதத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள் உலக நன்மை. அது உலக நன்மை, பொது உடைமைன்றால வேதம் தான் பொது உடைமை. வேதம் தான் பொது உடைமை, எல்லாத்தையும் சொல்லுகிறது. ஏன்னா என்னென்ன சொல்ல வேண்டுமோ, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது சொல்லும். யாகம் பண்ணவர்களுக்கு யாக பாகம், மற்ற பலனை விரும்பக்கூடியவர்களுக்கு மற்ற பலன், அப்புறம் ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அதுக்கு தகுந்தாற் போல இந்த மாதிரிலாம் இருக்கு. காமிய தர்மா இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி இருக்கு. அதனால வேதம் பொது உடைமை. வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தர்மம், சனாதனத்தை ஊறி இருப்பது. யார் எது செய்தாலும் எப்பொழுதுமே நிலைத்து இருப்பதோ அதான் சனாதனம். நீ இல்ல அது இல்ல இல்ல இல்லன்னு சொன்னா கூட அதையெல்லாம் தாண்டி இன்னி வரைக்கும் கேட்டு இருக்குமா இல்லையா? ராமாயணம், மகாபாரதம், பல விஷயங்கள் யார் எது செய்தாலும் அது இன்றளவும் பெருகிக் கொண்டே இருக்கே தவிர, இதுலேருந்து இந்த தேசத்திலே இந்த புஸ்தகம் பிரிண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் தான் அதிகமா போச்சு பிரிண்டிங். தர்மம் அதான் எது நிலைத்து இருக்கிறதோ அதற்கு அழிவே கிடையாது. இப்போ அதற்கு நேராக வந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்க? யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று. இப்போ எது நிலைத்திருக்கோ அது எப்பயுமே காலம் தாண்டி நம்மையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதுதான் சனாதனம். அப்படிப்பட்டதான விஷயத்தான் சொல்லும். இப்போ வேதத்திலே இது இருக்கு அது இருக்கு. வேதத்திலே உனக்கு நல்ல புத்தி வேணும்னு கேட்கல, அது இருக்கு வேதத்துல. நல்ல புத்தியை கொடுன்னு கேட்கலாம். மேதா தேவி துஷமானாத் வேதம் சொல்லிடுது. மேதை, நல்ல புத்தி, நல்ல ஸ்ரேயஸ், இதெல்லாம் கேட்கணுமா வேணாமா? இதெல்லாம் கேட்பதற்கு மந்திரம் இருக்கு. இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் வேதம். வேதத்திலே உபனிஷத் பாகம், ஆரண்யக பாகம், இந்த மாதிரி எல்லாம் பிரித்து இருக்கிறார்கள். உபனிஷத் பாகம் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்படி ஒன்று ஒன்றும் மனிதனுக்கு எது ஸ்ரேயஸோ, எது நமக்காக வாழ்நாளிலே நம்மை உயர்த்துமோ அதை தான் சொல்லும் வேதம். அதுதான் சனாதனம். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்திலே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதா யாகிருதஸ்கஸ்ய வித்தனம்
இது ஈஷாவாஸ்ய உபனிஷத்தோடைய முதல் மந்திரம். என்ன என்ன சொல்லுகிறது? எல்லாம் உலகத்திலேயே எம்பெருமான் தான் எல்லாவற்றிலும் இருக்கலாம். ஆல் பர்வேசிவ், ஆம்னிபசன்ட் என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவர் அவரே. உலகமே அவருக்கு ஆடை. இதுல பல கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது வேற விஷயம். நான் சொன்னது விசிஷ்டாத்வைதபரமா இருக்கலாம், கருத்துக்கள் வேற. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் அது எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. ஈஷாவாஸ்யம் ஜெகத் சர்வம். இந்த உலகத்திற்கெல்லாம் ஒருத்தன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் ஆட்டிக்கொண்டு, ஆடாதான் ஆட்டி வைத்தான் ஒரு பாடல் சொல்றார்கள். எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்படி ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேத்தஹா தௌ சம்பரித்ய விபினக்தி தீரஹா ஸ்ரேயோஹி தீரோ அபிப்ரேயசோ பிரணீதே பிரேயசோ மந்தோ யோகக்ஷேமா பிரணீதே அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லக்கூடிய ஒன்று. என்னது? எவன் ஒரு சிறந்த புத்தியா இருக்கானோ அவன் என்ன பண்ணுவான்? ஸ்ரேயஸ் தான் விரும்புவானே தவிர பிரேயஸ விரும்ப மாட்டான். ரெண்டு, ஸ்ரேயஸ் ஒன்று, பிரேயஸ் ஒன்று. ஸ்ரேயஸ் என்றால் நமக்கு எது சித்தமாக இருக்கோ அதை பற்றி கேட்கக்கூடியது. பிரேயஸ் என்றால் அல்பமான விஷயத்தை பற்றி தெரிந்து கேட்பது. கட்டோபனிஷத்திலே கேட்கிறான், யமன் கேட்கக்கூடிய விஷயம். உனக்கு இது வேண்டுமா, அது வேணும், உனக்கு இவ்வளவு தரேன், இவ்வளவு நகை தரேன், இவ்வளவு இது தரேன், பல பெண்கள் தரேன், உன்னை மகிழ்விப்பதற்காக எல்லாம் தரேன். எதுவுமே வேணாம், எனக்கு எதை அறிந்து கொண்டால் நாம் இங்கிருந்து போவோமோ, எந்த ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன, இங்கிருந்து போனா எங்க போவோம், திரும்பி வராம இருப்பதற்கான விஷயம் என்ன, இதை பத்தி ரகசியம். இதுதான் நச்சிகேத உபாக்கியானம் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப பெரிய உபாக்கியம். கட்டோபனிஷத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. அப்போ எதை புத்தி உள்ளவர்கள் கேட்பாருன்னா ஸ்ரேயஸ், எது அழியாம இருக்கோ அதுதான் கேட்பாரு. அழியக்கூடியதை கேட்டு பிரயோஜனம். ஆழ்வார் சொல்ற செல்வம் போல் மாயத்தால் அப்படின்னு. செல்வம் அப்படின்னு நம்ம நினைத்து இருக்கக்கூடியதான செல்வம் மாயம். அது இருக்கும், இல்லாம இருக்கும், வரும் வராத மாதிரி. அது லாபம் இல்லை, அது தேவை, உலக இயல்புக்கு அது தேவை. ஆனா அதை பின்னாலேயே போனோம்னா நம் இழக்கக்கூடியது பல. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் என்று சொல்லுவார்கள். நம் இது தேவை என்று இருந்தால் போதும். இப்போ ஒரு காலத்துல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபேன் இருந்ததா? வீட்டுல ஃபேனே கிடையாது, விசிறி தான். அப்புறம் ஃபேன்னு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இந்த பல்பு ஏதாவது 2 இடத்துல வீட்டுல மாட்டி வச்சிருந்தா பல்பு, அந்த குண்டு பல்பு. சரி, இதுல வாழ்க்கை நாம் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருந்தாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாதனங்கள் வர வர அந்த சாதனத்திற்கு நாம் என்னவாயிட்டோம்? அடிமையாயிட்டோம். இப்போ இந்த ஏசி எல்லாம் போட்ட பிறகு இதே கல்யாண விசேஷன் அடியன் குழந்தையில பார்த்துட்டு இருக்கேன். எப்படிலாம் இருந்ததுன்னு, எப்படி இருந்து எல்லாம் நினைச்சு அடியன் பார்த்துருக்கேன். ஆனா விளையாடின்னு இருக்கோம், விளையாடின இடம். பக்கத்தால 35 வருஷம் இருந்தோம். அதனால எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்கு. ஏன்னா கஸ்டமர் ஓரியன்டா மாறிட்டோம். அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதுக்கு தகுந்தாற்படி இருக்கும். அப்போ அது ஃபேன் போச்சு, அப்புறம் ஏர் கூலர், அப்புறம் ஏர் கண்டிஷன். இப்போ சென்ட்ரலைஸ்ட் இருந்தாதான் வீட்டுக்கே வராம போல இருக்கு. இப்படி ஒன்றாக சாதனம் வர வர நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய அந்த சோம்பேறித்தனத்தினாலே ஒரு க்ஷணம் அது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஏதோ வாழ்வையே துறந்தார் போலே நம்ம வாடினேன் வாடி. ஆழ்வார் வேற இதுல சொன்னார் அது. ஆனா நம்ம வாடிட்டோம். ஏன்னா இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு. அப்புறம் முக்கியமான ஒன்று, எல்லா வயசினரையும் கவர்ந்த ஒரு செயலி என்றால் அது மொபைல். அது irrespective of ஏஜ், பிறந்த குழந்தை உள்ளிருந்து வரும் பொழுதே. ஏன்னா அதெல்லாம் இப்ப வரக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னால், அதெல்லாம் இன்பார்ன் எலக்ட்ரானிக் பேபிஸ். அதெல்லாம் பிறக்கும் பொழுதே அதுக்கெல்லாம் அக்குமுலேட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு குழந்தைக்கு தெரியும் இந்த போன்? இப்போ நமக்கு இதை கத்துக்கணும்.
பிறந்த குழந்தை வந்து ஒரு வயசு ஆயிடுச்சுனாலே அப்படியே ஆன் பண்ணி விளையாடுறது. ஏன்னா அது அம்மா பிராக்டிஸ் பண்ண எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவிடத்திலே பால் இருக்கு அப்படின்னு தெரியுமோ, அது மாதிரி இந்த காலத்திலே இந்த சாதனம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினிலே வந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, குழந்தை மொத்தம் கண்ணாடி போட்டு 1.5-2 வயசுலேருந்து பார்த்தா கண்ணாடி. ஏன்னா போனை பார்த்து பார்த்து அது கண்ணு வந்து போய் நம்ம சிரிக்கிறோம். ஆனா இந்த சங்கர நேத்ராலயா இந்த மாதிரி சில இடத்துல போய் பார்த்து எக்ஸாமின் பண்ணோமானால் அது தெரிகிறது என்ன அப்படின்னா, அந்த ரேஸ் பட்டு கண்ணே தெரியாத அளவு குழந்தைகள்லாம் போயிருக்கு. இது வந்து நிதர்சனமான ஒன்று. அப்போ நம்ம எதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல்ல நமக்கு கொடுத்த விஷயத்தை நாம் வந்து தேவையில்லாதவற்றிலே செலுத்தி நம்மை நாமே பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அது சிந்திக்க வேண்டும். அதனால என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் இதுக்கு எப்போ பயன்பாடோ அப்போ வச்சுக்கணும். பயன்பாடு இல்லாத போது தனியா வைக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு காலேஜிலே போனேன், பேசுவதற்காக அழைத்தார்கள். கிட்டத்தட்ட எல்லா பசங்களும். எனக்கு என்ன ஆச்சு, நான் பாடம் சொல்ற இடத்துல வேற விஷயம், அங்க இவ்வளவு பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு ஒரே சத்தம் போட்டுருந்தான். நான் கேட்டேன், அதுவும் வந்து திவ்ய பிரபந்தத்துல ஏதோ ஒரு தலைப்புல கொடுத்துட்டா கேட்க போறாளன்னா, அவளை ஏதோ கம்பல் டு சிட்டு என்ன அட்டண்டன்ஸ் அது முடிஞ்சாதான் போடுவான் காலேஜ் எல்லாம். நான் அதான் சொன்னேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே 2 விஷயம், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் உங்க குழந்தைகளை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க என்ன, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு எழுப்பினாலும் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு மணி நேரம் லெக்சர் முடிஞ்ச அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அந்த ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணேன். சார் நீங்க பேசினதெல்லாம் ரொம்ப மகிழ்ந்து கேட்டார்கள், அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபீட்பேக் பண்ணாருன்னா, எங்க குழந்தைகள் எல்லாம் தூங்க பண்ணுன்னு சொன்னார் பாரு அவரு. நான் போனை சொன்னேன் என்ன, அதுக்கப்புறம் எழுப்புன்னு ரொம்ப அழகா சொன்னேன், எங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது. அதனுடைய வேல்யூ சொல்லணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணணும். இதை நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, பாசிட்டிவ் வேவ் அப்ரோச்னு ஒன்று இருக்கு. இந்த போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவோ, இன்னைக்கு புஸ்தகமே நாங்கெல்லாம் பார்க்கறது இல்லை, ஆனா இதுல அந்த புஸ்தகம்னா வருது, நம்ம எவ்வளவு புக்கை தூக்கின்னு போவானோம், எல்லா விஷயமும் இதுல இருக்கு. ஆனால் அந்த மாதிரி சிந்தனையில பண்ணக்கூடியவர்கள் எவ்வளவு பேர், இதுல பார்க்க வேண்டாத விஷயமும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும், குக்கீஸ் டேப்ஸ் வந்துட்டே இருக்கும் மேல மேல, நம்மளை வந்து கவர்வதற்காகத்தான் இருக்கிறதுலயே மோசமான ஒரு சாங்கிய தத்துவம் இதுதான். மெட்டீரியலிஸ்டிக்ல ஒண்ணு, சாங்கியத்துல மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, அந்த தத்துவத்துல இது ரொம்ப முக்கிய, இது இழுக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதையெல்லாம் இல்லாமல் நாம் வாழ்வியலே நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். அது எங்கே சொல்லியிருக்கு என்றால் வேதத்திலே சொல்லியிருக்கு, வேதத்திலே பலவாறாக சொல்லியிருக்கு. நம்ம இன்னொன்னு வேதத்திலே இன்னொன்னு சொல்றது, நம்ம இப்ப ரொம்ப பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒண்ணு, அன்னன்னிந்தியாது தத் விரதம் அன்னம் பரிச்சக்ன பரிசிக்ஷீதா தத் விரதம் அன்னம் பகுகுர்வீதா தத் விரதம் ந கஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷீதா தத் விரதம். இப்போ அன்னன்ன நிந்தியாது, அன்னத்தை நிந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அன்னம் சாப்பிடக்கூடிய ஒன்று, இதெல்லாம் தர்மம் தானே, நம்மளுடைய தர்மம் தானே. சாப்பிடக்கூடிய வஸ்துவை வந்து அனாவசியமாக நிந்திக்க கூடாது, வேஸ்டும் பண்ணக்கூடாது. இருக்கக்கூடிய சாப்பிட்டத்துல கொஞ்சம் மிச்சம் வச்சு இலையோட போடுறது எதற்கு அப்படின்னா, மற்ற சின்ன ஜீவராசிகள்லாம் சாப்பிட்றதுக்கு தான் போடுறது. இது வேண்டாம் அது வேண்டாம். பார்க்கக்கூடிய அனைத்து பசங்களும் குழந்தைகளும் இந்த ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஒன்றையே விரும்பி கொண்டு அதையே பார்த்துட்டு, கடைக்கு போனா அவன் அப்படியே பேக்கெட்டா தள்ளுறான், எடுக்கிறதுலாம் கிடையாது, தள்ளுறான். பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கறது ஒரு காலத்துல பெருசா இருந்தது. இப்போ பசங்க வெளில போச்சுன்னா அந்த பேக்கெட் அங்க இருக்கக்கூடியதான மொத்த இது தள்ளி தள்ளி பேக்கெட் டிராலியில போட்டு போயிட்டு இருக்கு. இப்போ சாப்பிட்றதுனா என்ன லாபம், உடம்புக்கு லாபமா? அதனால எவ்வளோ எஃபெக்டா மாறுதல் ஏற்படுகிறதுன்னு தெரியல. சில விஷயங்கள்லாம் இங்க சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல.
ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பலவிதமான வியாதிகள் வரக்கூடியது. எந்த தருணத்துல எந்த வயசுல எதெல்லாம் வரணுமோ அதை தாண்டி அப்நார்மலா நடக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் நடக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதனால்தான் காரணம். நான் சொன்ன 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாரும். அது ஏன் வரக்கூடாது அப்படின்னா அது சில விஷயங்கள்லாம் சில வயசுக்கு அப்புறம் தான் வரணும். வந்தாதான் அதுக்கு தாண்டி சில காலங்கள் போகும். அது முன்னாடியே வருதுன்னா எவ்வளவு சிரமம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இதுதான் காரணம். சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ துருவா ஸ்மிருதி. சாப்பிடக்கூடிய விவகாரம் ஒழுங்கா இருக்கணும். சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு மௌனின புஞ்சியா, சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம சாப்பிடும் போதுதான் போனை பேசுவோம். இந்த பக்கம் ஒரு போன், அந்த பக்கம். இப்ப போன் கூட வேண்டாம், அது ஏதோ ஒன்னு கருவு மாட்டிக்கிறான், தூக்கின்னு கூட வேணாம். ஏன்னா பேசுறது தெரியக்கூடாது. அது எதுக்கு? காதுக்கும் அதனால ப்ராப்ளம். நம்மளுடைய வாழ்வியல்ல சில விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த சமயத்துல இது தேவை கிடையாது. சாப்பிடும் போது தேவையா? இல்லை. அதே மாதிரி சாப்பிடும் போது முடிஞ்ச அளவுக்கு தட்டுல சாப்பிட்டா கூட கீழே உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுக்கணும். ஆனா இப்ப இருக்க கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஆழத்துக்கு வரும்பொழுதே பார்க்க மாட்டேன் இருக்கா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு யாராவது கூப்பிட்டோன்னு வச்சுக்கோம், பார்க்க மாட்டேன் இருக்கா, அதுல பார்க்க மாட்டேன் என்னது, ஏன்னா கீழே உட்கார முடியல, தட்டுல வாங்கி சாப்பிடும். அது யாரும் ரொம்ப முடியாதவா ரைட்டு, முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்காரம். ஏன்னா ஜெரிமானங்கள்லாம் ஆறுவதற்கு சரியான ஒன்று இது. நம்ம நேரா இருக்கணும். ஆசீன சம்பவாத்துன்னு சூத்திரம். எப்படியெல்லாம் ஜபம் பண்ணணும், எப்படியெல்லாம் பிரம்மோபாசனம் பண்ணணும்னு இது சொல்லும் பொழுது ஆசீன சம்பவாத், நேர உட்காரணும். அப்படி சாஞ்சுட்டு தியானம் பண்ணும்போது பின்னாடி முன்னாடி என்ன சாஞ்சன் பண்ணோம்னா தியானம்லாம் நிற்காது. அதே மாதிரி சமதளத்துல தியானம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ எப்படி தியானத்துல என்ன கடமையோ அதே தான் சாப்பிட்றதுலயும் இருக்கணும். கீழே உட்காந்து நல்லா சாப்பிடணும், நல்லா பிசிஞ்சு சாப்பிடணும், பேசாம சாப்பிடணும். சார்த்தத்துல சாப்பிடும் பொழுது என்ன சொல்லுவார்கள், நிர்தேசஞ்ச புரியாத் அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு என்ன வேணுமோ அதை என்ன மௌனேன புஞ்சியாத், நிர்தேசனஞ்ச புரியாத் அப்படின்னா நீ பேசாம சாப்பிட்ட மிச்சம் எதுக்கு வைக்கிறான்னா இலையில நீ கேட்கக்கூடாது, வாயை தெரிஞ்சு அந்த பதார்த்தத்தை சுட்டி காமிச்சு கேட்கணும். இதுக்குதான். ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய மனிதன் வாழ்வியலுக்கு தேவையான விஷயத்தை சொல்வது சனாதன தர்மம். வாழ்வை நடத்துவதற்கு பல விஷயங்களை செய்யக்கூடிய தர்மம், வழிகாட்டுவது. இப்படி வேதத்தில். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய தானம் எப்படி கொடுக்கணும்? ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், வியா தேயம், சம்ஹிதா தேயம். எப்படி ஒரு வேதம் குழந்தையை எப்படி ஒரு தாய் லாலனம் பண்ணுவார்களோ அது மாதிரி நம்ம சொல்றது ஸ்ரத்தையா தேயம். ஒரு விஷயத்த நம்ம ஒழுங்கா பண்ணாதான் நம்ம பின்னாடி வர இதுவும். எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், முன்னேறு ஒழுங்கா போனாதான்டா பின்னேறு ஒழுங்கா வரும். முன்னேறே சரியில்லாத போது பின்னேறு எப்படி வரும்? அப்பா தூக்கி போட்டான், பையன் எட்டி உதைக்கிறான் அப்படின்னு. ஏன்னா நம்ம அதை காமிச்சு கொடுத்தாதானே பின்னாடி ஒருவரெல்லாம் பண்ணுவார்கள். தானம் இப்படிதான் பண்ணணும். சம்மி எப்படி ஸ்ரத்தையாதே, ஸ்ரத்தையோட தானம் கொடுப்பது அப்படின்னா ஸ்ரத்தை இருக்கும். அஸ்ரத்தையா தேயம், நீ கொடுக்காத, உனக்கு அப்படி விருப்பம் இல்லை கொடுக்காது. அதே மாதிரி விருப்பம் இல்லாத வஸ்துலாம் தானம் பண்ணக்கூடாது. எனக்கு இது தேவையில்லை, இந்த இடத்துன்னு போ தானம் அப்படின்னு இல்லை. உனக்கு எது பிடிச்சதோ அது தானம் பண்ணும். எது உனக்கு ரொம்ப இதுவா இருக்கோ அது கொடுக்கணும். இது இல்லை இந்த பெட்சு ஆத்துல வேண்டாம் நீங்க எடுத்துன்னு கொடுக்கணும், அது தானம் வராது. இந்த புடவை எனக்கு சரியில்லை நீங்க எடுத்துன்னு கொடுக்கணும், அது தானம் பண்ணா, அதெல்லாம் தானம் கிடையாது. அதெல்லாம் நீ ஏதோ உனக்கு பிடிக்கல வெள்ளை தள்ளின்றது, அப்படி பண்ணக்கூடாது. ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம். ஐயோ வாங்கிக்க கூடியவர்களுக்கு நம்ம கொடுப்பது போருமா அப்படின்னு நம்ம வெக்கப்படணும். வாங்கிக்கிறவன் தான் வெக்கப்படுறான், வாங்கிக்கிறவன் வெக்கப்படக்கூடாது, கொடுக்குறவன் வெக்கப்படணும். நம்ம கொடுக்கறது இவனுக்கு போருமா? ஏன்னா தானம் சொல்லியிருக்கு, கலியுகே தானம் ஸ்ரேயஸ்ன்னு. தானம் பண்ணுவதற்கு சிறந்ததான விஷயங்களை நாம் தானம் பண்ணணும், உயர்ந்த வஸ்துவை தானம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணல அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. தானத்திற்குன்னு ஒரு வழி இருக்கு. இதெல்லாம் இப்ப இப்படி கொடுக்கறதுலாம் தானம் இல்லை. அதெல்லாம் வைதிக கர்மாக்களோட தானத்தை பண்ணணும். அதுக்குதான் பத்னி இருக்குது. பத்னி எதுக்குன்னா தானம் பண்ணுவதற்கு
அப்ரூவல் பண்ணுவது அவதான். அவ அப்ரூவல் பண்ணாதான் தானமே பண்ணணும். கிஞ்சித் மமா இரண்ய தானம் சொல்றோமா இல்லையா? அந்த தானம் பண்ணும்போது அந்த ஜலம் சேர்க்கிற அளவு இல்லையா, அந்த சேர்த்து ஓகேன்னாதான் தானம். இதை நான் பண்ண மாட்டேன்ட்டேன்னா போச்சு. அதனால யாகம் பண்ணும் பொழுதும் சரி, பத்னி கிட்ட கேட்டு வரணும், யாகம் பண்ற நீ கூட இருந்து எனக்கு ஒத்தாசை பண்ணி பண்ணணும். ஏன்னா அவ ஒத்தாசை பண்ணல அப்படின்னா யாகங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா யாகத்துல எஜமானனுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அதை கடைபிடிக்கணும், அதை பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் ஸ்திரீகளுக்கும் தர்மத்தை சொல்லியிருக்கு. எவ்வளோ ஸ்ரேயஸா நம்ம அவளை வைத்திருக்கிறோமோ வீட்டிலே அவ்வளோ ஸ்ரேயஸ் நமக்கு. அதனாலதான் அவளை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்றாலே. எதற்கு அப்படின்னா இதுதான் பேர்லாம் யாரெல்லாம் யார் பேரை கூப்பிடலான்னு ஒரு விஷயம் இருக்கு. யாரு பேர் யார் பேரை கூப்பிடணும்? ஆச்சாரிய செய்வ தத்புத்திரம் தத்தாரியம் தீட்சிதம் குரும் பிதரம் வா பித்ருபியம் ச மாதுலம் மாதரம் ததா ஹிதைஷினாம் ச வித்வாம்ச சுசுரம் பதிமேவ ச நப்ரூயாத் நாமதோ வித்வான் மாதுஷ்ச பகினி ததா. பேர் யார பேர் சொல்லி கூப்பிடணும், யார பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. பத்தினி இருக்கான்னா ஒரு காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, யார் இங்க அப்படின்னா கூப்பிடுவாரு. பேரு சொல்லி இன்னொரு எய்தாப்புல பத்னி பேரை சொல்ல மாட்டாரு. யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா பண்ண மாட்டாரு பெரியோர்கள். யாரு உள்ள யாரு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சாரியனுடைய பேரும் சொல்லக்கூடாது. இப்போ ஆச்சாரியன் யாரு? இப்போ மகாபிரிவான்னு வச்சு, மகாபிரிவான் தான் சொல்லுவாளே தவிர இல்ல அவர் சந்திரசேகர சுவாமிகள் அப்படின்னு யாரும் சொல்லுவாள், சொல்லவே மாட்டாரு. ஏன்னா ஆச்சாரியன் பேரை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆச்சாரியம் செய்வ தத் புத்திரம், அவருடைய பையனையும் ஆச்சாரியவத் பாபியா, அவருடைய பையனையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. தத் தாரியாம், ஆச்சாரிய பத்னி இருக்கு அவர், ஆனா ஆச்சாரிய பத்னியும் கூப்பிடக்கூடாது பேர் சொல்லி. தீட்சிதம் குரும், நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததான ஆச்சாரியன் தீட்சிதர்கள் பேர் சொல்லி கூட. பிதரம் வா பித்ருவியம் ச, அப்பா பேரோ சித்தப்பா, பித்ருவியம் சித்தப்பார்கள். மாதுலம் மாதரம் ததா, மாமாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஹிதைஷினாம், உமக்கு ரொம்ப ஹிதைஷினாக இருக்கக்கூடியவருடைய பேரை கூப்பிடக்கூடாது. அது என்ன ஆச்சுன்னா, சில பேர் என்ன மாமா மருமானோட சின்னவரா இருப்பா. சில பேர் ஆத்துல அவன் டேரி பையனா சொல்லக்கூடாது. மாமான்னா மாமா ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கும். ஸ்தானம் முக்கியம். அவர் நம்ம வயசுலேயும் சின்னவரா இருக்கலாம், பெரியவாளா இருக்கலாம், சின்னவாளா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். ஆனா அந்த ஸ்தானத்துக்கும் இதெல்லாம் தான் தர்மம். இது இந்த மாதிரி பழக்கணும். அதே மாதிரி ஹிதைஷினாம், நமக்கு ஹிதத்தை ரொம்ப ஹிதமா இருக்கக்கூடிய அவர் பேரை கூட சொல்ல மாட்டாரு. வித்வாம்சா, வித்வான்களுடைய பெயர். வித்வான்களுடைய பேர்னா இந்த மாதிரி தான் சொல்ல, அந்த ஊரை சொல்லி சொல்லுவார்களே தவிர இந்த பேர்னா சொல்ல மாட்டார். ஸ்வசுரம் பித்துரே வச்ச, மாமனார் பேரை கூட சொல்லக்கூடாது, மாப்பிள்ளை சொல்லக்கூடாது. நப்ரூயாத் நாமதோ பதி, இப்போ ரொம்ப ஃபேஷன் கொண்டு நான் ஹஸ்பண்ட பேரை சொல்லி கூப்பிடுறேன், அது கூப்பிடவே கூடாது. ஏன்னா அது சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி. பத்திரே வச்ச, நான் சொன்னேன்னு இல்லை, இதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பிரதிபாதனம் பண்றேன். அதனாலதான் நான் அடியேன் உபன்யாசம் பண்றதுனா ரொம்ப ஒத்துக்க மாட்டேன். சில பேர் தெரியும். ஏன்னா சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு உபன்யாசங்கள் சொல்லிடலாம், அதுவும் இந்த தர்மசாஸ்திர ரீதியாகவும் இந்த சனாதன விஷயமாக சொல்லணும்னா வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்றோம், எய்து இருக்கக்கூடியவாள் எப்படி நினைப்பார்களோ, அப்புறம் அவர்களுடைய திங்கிங் என்ன, இதெல்லாம் இருக்கும். இப்ப எல்லா சாமாஜிகாலையும் பார்க்கணுன்றது. இவ நாளைக்கு ஏதோ 2 பேர் வரா நம்ம சொல்றதை கேட்கறதுக்குன்னா இன்னொரு இடத்த சொல்லும் போது அவர் போனா இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு போகக்கூடாதுன்னு நினைச்சுட்டுவார். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். இது பத்திரே வச்ச, பத்தி பேரை சொல்லக்கூடாது. பத்னி பேரே சொல்லக்கூடாது போது பத்தியை கூப்பிடலாமா? அது எப்ப கூப்பிடலான்றதுக்கு ஒரு விவஸ்தை இருக்கு. ஏகா ஏகாங்கினா, நீங்க 2 பேர் தனியா இருக்கும்போது எப்படி வேணா இருக்கலாம். சபையிலையோ மற்ற விஷயங்கள் இருக்கும் பொழுதோ நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். சாஸ்திரத்தை நம்ம நடக்கிறவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நப்ரூயாத் நாமதோ வித்வான், அந்த பேர் சொல்லி அழைக்கக்கூடாது என்பதாக தர்மம் சொல்லியிருக்கு. நம்ம சொல்றது ரிஷிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ரிஷியை மதிக்கிறோம்னா இதெல்லாம் மதிக்கணும்.
நம்ம என்ன நம்மளுடைய பெரிய டிராபேக் என்னன்னா, இவர் சொன்னா நம்ம கேட்கணுமா, இவர் சொன்னா நம்ம கேட்கணுமா அப்படின்னே பழகிட்டனால இவர் சொல்றது என்னன்னு முதல்ல கேட்ட பிறகு இதுல இருக்கக்கூடிய நற்பயன் என்ன அப்படின்னு கேட்கணும். பசங்க எல்லாமே இது நீ சொன்னா நான் கேட்கணுமா, நீ சொன்னா நான் கேட்கணுமான்னு. இது என்ன ஆயிடுது அப்படின்னா, பெரியவா சொல்லி நாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு கல்ச்சரே விவதானம் ஆயிட்டு. அது என்ன ஆயிடுது, அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவளுக்கு அதை கேட்கக்கூடியதான ஒரு பேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுமை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இப்போ ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தைகள் இருக்கா, ஒரு பாட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க, பாட்டியோ தாத்தாவோ. அந்த குழந்தைகள் என்ன பண்றார்கள் என்பதை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ஸ்கூல்ல இருந்து ஏன் லேட்டா வந்த, ஏன் வந்த, எதுக்கு லேட்டா போற, எங்க போற அப்படின்னு ஒருத்தர் கொஸ்டின் பண்றவா இருந்தான்னா, அது பிடிக்கலையோ பிடிக்கிறதோ அந்த குழந்தை ஒழுங்கா வரும். சொல்லிட்டா போனா பாட்டி திட்டுவா என்ன அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இல்லாத வீட்டுல என்ன நடக்கிறதுனே தெரியல, வருதா இல்லையா. ஏன்னா இப்ப எல்லாருமே 2 பேரும் ஒரு திசையில போறாரு. 2 பேரும் சாஸ்திரத்துல சொன்னது, நாங்க 2 பேரும் எப்படி உழவு மாறு எப்படி ஒரே மாதிரி போகுமோ அந்த மாதிரி போய்கொண்டு எங்களுடைய வாழ்வை நடத்துவோம் அப்படின்னு கல்யாணத்துல மந்திரங்கள்லாம் சொல்றது. ஆனா அது மந்திரத்தை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுட்டாலும் நினைக்கிறேன். உழவு மாறு மாதிரி பிரிஞ்சு தனியா போய் இந்த இடத்துல ஒண்ணு அந்த இடத்துல போய் என்ன நடக்கிறதுன்னு தெரியாம போய் இதுல பல விஷயங்கள்ல பசங்கள் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பெரியவா கண்காணிப்பு இல்லாத, நீங்க நல்லா ஒரு பெரியவா கிட்ட சம்ஸ்காரம் ஆகி இருந்தோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்றதுக்கு நம்மளோட அந்தராத்மா இடமே கொடுக்காது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பெரியவா லக்கேஜ், இப்போ லக்கேஜ், அந்த லக்கேஜ் இருக்கணும். ஏன்னா அது இருந்தாதான் அது நீ எது சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய லக்கேஜ். இப்ப இருக்கக்கூடியதுல எது சொன்னாலும் ஏத்துக்குமான ஏத்துக்காத லக்கேஜ். ஏத்துக்கக்கூடிய லக்கேஜுக்கு நீ எது சொன்னாலும் அவருடைய வாழ்வு, அவர் வாழ்ந்த நாட்கள், அவர்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லாம் சேர்ந்து நமக்கு நல் உபதேசங்கள் தான் செய்யும் பசங்களுக்கே தவிர ஒரு நாளும் அது தீய வழியிலே நம்மளை செல்ல விடாது. அதான் சனாதனம், வழிகாட்டுவது. அதனால இருக்கணும். பெரியோர்கள் எவ்வளோ இருக்கார்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ரேயஸ். நம்ம எடுத்துன்னு போய் தூக்கி அங்கே எங்கேயோ போட்டுடுறோம். அதுக்குன்னு ஒரு இடத்த வேற வச்சுட்டு அது எவ்வளோ பெரிய பாரும். இந்த பாபத்தை எங்கதான் சொல்றது. மாதா பிதா சுஷ்ருஷம் சொல்லக்கூடிய விஷயத்திலே நாம் எங்க நம்ம சம்பாதிச்சு நம்ம காப்பாற்றணுமா? எங்கேயோ கொண்டு விட்டோம், எங்கேயோ பண்றோம் அப்படின்னா அப்புறம் என்ன லாபம்? கஷ்டமோ இதுவோ நம்ம பெரியோர்கள்லாம் என்ன சம்பாதித்தார்கள்? சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை எவ்வளோ குடும்பத்தை எவ்வளோ பேரை வைத்துக் கொண்டு எவ்வளோ பேருக்கு வரவர்கள் போவார்கள், வருவார்கள், செல்வார்கள். இப்ப சென்னையில ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா படிக்கிறவங்க மட்டும் இங்கதான் வந்துட்டு போவாரு. சாப்பிட்றதுக்கோ எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேர் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் மறந்து நாம் நம்மளுடைய தர்மத்திலிருந்து வேறு திசையில், பாশ্চাத்தியம் என்று சொல்லக்கூடிய திசையிலே நாம் போயிட்டு இருக்கோம். அது வேற, அவர்களுடைய வேற, நம்மளுடைய தர்மம் வேற. இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு ரகுவம்சத்திலே சொல்லும் பொழுது நம்ம அனுஷ்டானம் பார்த்தோம், அனுஷ்டான விஷயங்களை பார்த்தோம், வேதத்தினுடைய பெருமை என்ன, இப்படிலாம் இருக்கும் பொழுது ராஜதர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம நாளைக்கு ராஜதர்மத்தை காமிக்கணும், அது வேற இருக்கு. இப்ப ராஜதர்மம் எப்படிப்பட்ட ராஜா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். யாரு? ரகுவம்சத்திலே சொல்லும் பொழுது சர்வே நராஷ்ச நாரியாஷ்ச தர்மசீலாக சுரசம்யுதாக உதீதாக சீலவிருத்தாபியாம் மகர்ஷய இவாமலாக. ராமாயணத்தை சொல்ல, ஏன்னா நேத்திதான் ராமநவமி, ராமனை பத்தி 2 சொல்லணும். ஏன்னா முதல்ல சொல்லும் பொழுதே ராமாயணத்தை என்ன ஆரம்பிக்கிறேன்? தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பிரணிபப்ரச்ச வால்மீகீர் முனிபுங்கவம் கோஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் அப்படின்னு 16 கேள்வி விஷயங்களை சொல்றார். 16க்கும் தகுந்த ஒரு புருஷன் யாரு அப்படின்னா ராமன். கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, உனக்கு யார் ஆதர்ஷ புருஷன்னா இவர் தான். கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, பொற்பால் பராதனப்பட்டு அயோத்தி என்பதாக
தான் ஒரு விஷயத்தை எப்படி நிலநாட்டணும் என்பதை ராமாயணத்தின் மூலமாக நமக்கு தெரியும். ராமாயணத்திலே பித்ருவச்சன பாலனம், பிராத்ருவத்சலம் மற்றும் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதனாலதான் ராமாயணத்தை நம்மளுடைய அகத்திலே வீட்டிலே அன்றாட பாராயணம் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா அந்த ஸ்ரேயஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று ராமாயணம். அதனாலதான் பிராச்சீனத்துல எல்லா ராத்திலும் ராமாயணம் வாசிப்பார்கள். எதற்கு அப்படின்னா அது வாசித்தாலே அதனுடைய அந்த அக்ஷரமே. ஏன்னா வேத வேதே பரே பும்சே தாசே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சமாசி சாட்சாத் ராமாயண கதா. சும்மா இல்லை, ஒரு இறைவன் வடிவாக வரணும். வேதத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னா அது வடிவாக வந்ததுதான் ராமாயணம். வேத பிராச்சேத சமாசி சாட்சாத் ராமாயண கதா. ராமாயணுடைய கதா சாதாரண வேதத்தினுடைய கதை. அதனால ராமாயணம் நம்மளுடைய பெரியோர்கள்லாம் வாசித்துக் கொண்டே இருப்பார்கள் நம்மளுடைய வீட்டிலேனால் அது ஸ்ரேயஸ் மங்களத்தை உண்டு பண்ணும். அப்போ ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது இந்த ராமாயணம். பல விஷயங்கள் பல சூக்ஷ்ம தர்மங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது ராமாயணம். அது வாசிக்க தான் நமக்கு நம்மளோட அதனுடைய இருக்க பொருள்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ விஷயங்களை சொல்லக்கூடிய 16 குணங்களை சொல்லி 16க்கும் தகுந்த ஒருவன் யாருன்னா ராமன் என்பதாக சொன்ன. அவஜ்ஞாதாரி தாத்தவ்யம் கச்சித் தீலயதி வா அவஜ்ஞா கிருதம் ஹன்யா தாத்தாரம் நாத்திர சம்சயா. என்ன சொல்ற, எனக்கு பலவிதமான இது இருக்கலாம், எல்லாரையும் டிஃபரன்ஸ் இன்டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனால் எப்போ எது பண்ணாலும் எனக்கு தெரியும் சொன்னாரோ இல்லையோ. யாரு வேண்டான்னு சொன்னாரோ அவனையே போய் அழைத்து வா என்று சொன்ன. விபீஷண வானான்னு சொன்னான். வேணான்னு சொன்னியா, நான் அவனுக்கு அபயம் கொடுக்கறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினேன். அதனால நீ என்ன பண்ணணும், போய் நீ தான் கூட்டணும். அதனால கூட்டுன்னு வா, அழைத்து வா அப்படின்னு சொன்ன. ஏன் ராமாயணத்துல தீட்சிதன்னா ராமன் தான் என்ன நினைத்தானோ அதை செய்ய வல்லவன். அது தர்மத்தை சொல்லக்கூடியது இந்த ராமாயணம். இது பல விஷயம் சொல்லியிருக்கு. ஸ்வர்கே தனம் வா தானியம் வா வித்யாயா புத்திர சுகானிச்ச குரு விருத்தியானுரோதேன ந கச்சிதபி துர்லபம். கிடைக்கக்கூடியதான சொர்க்கமாகட்டும், தனமாகட்டும், அப்புறம் நமக்கு இருக்கக்கூடியதான தானியம் வா படிப்பா இருக்கட்டும், எல்லாமே இந்த சுகம் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எவர் ஒருவன் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுசூஷை பண்ணி சொன்ன பேச்சை கேட்கறவனே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ நம்மளை சில விஷயத்துல உட்படுத்தணும். நம்மளுக்கு இதெல்லாம் வரலன்னு உடனே நம்ம சரியா அப்பா அம்மாவை கவனிக்கல போல இருக்கு. நான் சொல்லல, ராமாயணத்தை சொர்க்கோ தனம் வா தானியம் வா வித்யாஹா புத்திராஹா சுகானிச்ச குருர் விருத்தியானுரோதேன ந கிஞ்சிதபி துர்லபம் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால என்ன, இதெல்லாம் நீ சர்வீஸ் டு பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவுக்கு நீ ஒழுங்காக இதையெல்லாம் சொன்ன பேச்சை கேட்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான படி விடை செய்தோமானால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ நமக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நல்லா ஏதோ பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைச்சுக்கோம், நம்ம ஏதோ எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்போ நம்ம பசங்களுக்கு நம்மளுடைய சந்ததிக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்லி நம்ம ஆதர்சமான சில விஷயங்கள்லாம் சொல்லி காமிக்கணும். நம்மளுடைய சொத்தோ நம்மளுடைய தனமோ தானியமோ நாளைக்கு போகும். ஆனால் வித்யா, ஒழுக்கம், சீலம், குணம் இதையெல்லாம் நமக்கு நம்மளுடைய சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம் சுவாமி, ஃபாரின்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அப்பா அம்மா மரண சமயத்துல இல்லைன்னா பசங்க என்ன லாபம், நீ சம்பாதிச்சு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? ஃபாரின்ல இருந்து அனுப்பலாம், பைசாவா அனுப்பலாம், எது வேணா பண்ணலாம், நீ இல்லைன்னா என்ன லாபம்? அவளுடைய எண்ணம் என்ன, நீ கூட இருக்கணும். சாஸ்திரமே அதான் சொல்லியிருக்கு, புத்திரனுடைய மடியில தான் போகணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ராமாயணத்துல ராமர் கதற என்னது, தான் டைரக்டா தன்னுடைய அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணலையே அப்படின்னு கஷ்டப்படுற. அப்படின்னா எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். அந்த வடு தான் போற வரைக்கும்
எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அது சந்தோஷம், மற்றவரை வைத்து பண்ண வைத்தோமானால் அது என்ன லாபம் இல்லையே. இதுதான் சனாதனம். தர்மம் என்ன, வழிகாட்டக்கூடிய வழி என்னன்னா, நாம் அதை செய்ய வேண்டும், நம்மால செய்ய வேண்டும். நாம் எதை நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும், நம்மளால என்ன முடியுமோ அதை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டும். அவிஜ்ஞாய பலம் யோகி கர்மஜ்ஞா அனுதாவதி சோச்சத் பலமேவ பல வேலாயாம் யதா கிம்சுக சேச்சகா. நீ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஆர்டிபிஷியல் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மெக்கானிக்கலாக இருந்ததுன்னா பிரயோஜனமே இல்லை. உள்ளேந்து பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளிருந்து நாம் பண்ண வேண்டும், அதை ஸ்ரத்தையாக பண்ணணும். அதை பண்ணக்கூடிய விஷயத்திலே நாம் புத்தி பூர்வகம் நன்றாக பண்ணணும். ஏதோ ஒரு சமத்காரத்துக்கோசரம் பண்ற மாதிரி இருந்தா பிரயோஜனமே கிடையாது. இது எல்லாவற்றையும் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தர்மம். நமக்கு எங்கேயும் போய் எந்த ஒரு புஸ்தகத்தையும் வாசிக்க வேணும். நம்மளுடைய வேதம், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் ஒழுங்காக வாசித்தோம் ஆனாலே நமக்கு எல்லா விஷயமும் வரும். நம்ம எங்கேயும் போய் வேற எதையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள் சொல்லாத விஷயத்தை மற்றவர் என்ன சொல்ல போறார்கள். வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் எல்லாரும் சொல்லி இருக்கிறார். இதைதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதை தெரிஞ்சுக்கிறதே நம்மள வாழ்நாள் போறாது. இதை தெரிந்து கொள்வதற்கு வாழ்நாள் போறாது. நம்ம எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எது முக்கியம்? இப்போ 50 வயசுல ஒருத்தருக்கு ஞானம் வருது, என்ன தெரிஞ்சுக்கலாம்னு. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நமக்கு 2 விஷயம் எம்பெருமான் கொடுத்துருந்தான்னா நம்ம இவ்வளவு ஆறவே மாட்டோம். என்னன்னா, பிறக்கும் போது இது பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். அப்பயே டெத் சர்டிபிகேட் சேர்த்து கொடுத்துருந்தான் அப்படின்னா நம்ம இந்த வாழ்வியலை எப்படி நடத்துவோம் அப்படின்னா நடுங்கி கொண்டேதான் இருக்கும். ஏன்னா எப்ப நம்ம போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருது அப்படின்னா நம்ம கம்முன்னு இருப்போமா? கம்முன்னு இருந்து நம்ம கடமையை பார்த்து கொண்டு இருப்போம். எம்பெருமான் ஏதோ நம்ம கொஞ்சம் அப்படி விட்டுட்டு இந்த பறவையை கயிறிலே கட்டி விடுவான் போல அப்படி பறக்க விடுறான், பட்டம் மாதிரி போனா இழுத்துருவான் போட்டு. ஆனா நம்ம அது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு 50 வயசு மேலதான் ஞானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 50 வயசுக்கு அப்புறம் எதை போய் நியாய வாசிக்க போறியா, மீமாம்சா வாசிக்க போறியா, வியாக்கரண வாசிக்க போறியா, என்ன வாசி என்ன தெரிஞ்சுக்க போற அப்படின்னா, எது சாரமான விஷயமோ, இதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததாக ஆகுமோ அதை படிக்க, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இனிமே உட்காந்து 55 வயசு மேல அத்தியானம் பண்றேன் அப்படின்னா பண்ணலாம், அது எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் வரலாம். ஆனா எது தெரியும் நம்ம புருஷ சூக்தமோ, எது நமக்கு இப்போ இந்த வயசுல என்ன பண்ண முடியுமோ அது தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வாயிலிருந்து சொல்லக்கூடிய, நம்ம கடைசி காலத்திலே நாம் சொல்லக்கூடிய ஒன்று, நாம் படித்ததான எந்த ஒரு படிப்பும் கடைசி காலத்துல நமக்கு உபயோகம் அல்ல. உபயோகம் இல்லைன்னா இதெல்லாம் வாழ்வியல் இருக்கும்போது உபயோகம். எம்எஸ்சி, டாக்டரேட், பிஹெச்டி எல்லாம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் உன்னுடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணும். திரவியம் தேவை. திரவியம் என்றால் பணம் வைத்துக்கலாம், எதுவானா இருக்கலாம், அது தேவை. அது வாழ்வியல் நடத்தக்கூடியதற்கான ஒரு வழி. ஆனால் அந்த வாழ்வியலை நாம் தெரிஞ்சு கொண்டு அட்டைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும், எதை நோக்கி நாம் பயணம் பண்ணுகிறோம், அந்த பயணத்துக்கு தேவையான படிப்பு என்னவென்றால் இந்த தர்மம் சனாதனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் அறிதல். அப்போ பணமே சம்பாதிக்க கூடாதுன்னா பணம் சம்பாதிக்கணும், நம்ம வாழ்வியல் நடத்துவதற்கான சம்பாதி ஏன்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அது நல்ல திரவியம். இதுக்கு ஒரு மேல கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா அது திரவியம் அசுத்தியாகத்தான் போகும். பேராசை நிறைய வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இது நாளைக்கு ஒரு 5 ரூபா இருந்தது, ஒரு 50,000 ரூபா வரைக்கும் எங்கேயா போலாமா அப்படின்னா நம்ம சாஸ்திரமே என்ன சொல்லியிருக்குன்னா வட்டியே கூட பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி வட்டி வந்தாலே நிறுத்திடணும், அதுக்கப்புறம் மேல மேல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், குமுலேட்டிவா தான் போட்டுன்றோம். என்ன எப்போ வரும்? ஆனா பட் அது லௌகீக விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நாம் சில விஷயங்கள் இருந்து நிவர்த்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு, பிரவருத்தின்னு ஒன்று இருக்கு, நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு. நிவர்த்தி தர்மம் என்ன? இப்போ உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சுன்னு வச்சோம், எனக்கு இல்லை, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா நமக்கு என்ன படிக்கணும்,
அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம செலக்ட் பண்ணணும் புஸ்தகங்கள், எதை படிக்கலாம் அப்படின்னு, எதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இனிமே நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் பார்த்து இதுனா லாபம் நமக்கு. ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கும் நம்ம மைண்ட் சேஞ்சுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம். எப்ப பார்த்தாலுமா அந்த நீண்ட தொடர்களை பார்த்து கொண்டு அது அந்த நீண்ட தொடர் இருப்பத நீண்ட ராமாயணத்தை படிச்சோம்னால் பல விஷயங்கள். ராமாயணம் எவ்வளவு ராமாயணம் இருக்குன்னு நமக்கு தெரியணுமா? முதல்ல வால்மீகி ராமாயணம் ஒண்ணு இருக்கு, அது மாதிரி தாய்லாந்து ராமாயணம் ஒண்ணு இருக்கு, தெரியுமா? ஒரு புஸ்தகம் இருக்கு தாய்லாந்து ராமாயணம். தாய்லாந்துல ராமாயண கதா ரொம்ப இது ஃபேமஸ். அது மாதிரி பல ராமாயணம் இருக்கு. இதெல்லாம் தேடி படிக்கலாமா இல்லையா? நம்ம போறதுக்குள்ளேயாவது நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வழி நம்மிடையே நிறைய இருக்கு. நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது முதல் ஒன்று. அப்புறம் தர்மம், சனாதன தர்மத்திலே பிரவೃತ್ತಿ, சரி இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது. இது நமக்கு ஒண்டி இல்லை, நம்மளுடைய பசங்களுக்கும் சொல்லணும். இது பண்ண வேண்டிய விஷயம், இது பண்ணக்கூடாத விஷயம். பண்ண வேண்டிய விஷயத்தை தான் பண்ணாம விடுவான். எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ மூர்த்தன்யமா இருப்போம், இதை பண்ணலாம் அப்படின்னு. ஆனா தர்மம் பிரவೃತ್ತಿ என்னப்பா, இது பண்ணு, இது பண்ணுவதற்கான காலம், இது பண்ணா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. கிடைக்கும், இப்ப கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும். இப்போ போட்ட உடனேவா நமக்கு மெச்சூரிட்டியா இருக்கு? எது கட்டினாலும் ஒரு மினிமம் ஒரு 3 வருஷமாவது ஆனுமா இல்லையா சுவாமி? 2 வருஷத்துல ஏதாவது இருக்கான்னு தெரியல. 3 வருஷமாவது ஆனாதான் லாபம். கொஞ்சமாவது வெயிட் பண்ணவா வேணாமா? அது மாதிரி சில விஷயங்கள் பிரவೃத்தியில நாம் பண்ணும் பொழுது அது கிடைக்கக்கூடியதான கால அவகாசம் கொஞ்ச நாள் ஆகும். அந்த பசங்களுக்கு நமக்கு அதை தகுந்தா கூட சொல்ல தெரியல. நமக்கு இருக்கக்கூடியதான ஜெனரேஷனுக்கு நாம் விஷயங்களை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு சரியா சொல்ல தெரியல. சொல்ல தெரியாட்டி கூட சொல்ல தெரிஞ்ச விடத்துல எடுத்துன்னு போய் விடணும். பசங்களுக்கு எடுத்துன்னு போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரவೃத்தியாவது நம்ம பண்ணி வைக்கணும். இந்த கிளாஸ்ல இது தெரிஞ்சுக்கோ. அவர்களுடைய ஆசை இருந்தாலும் அந்த பசங்க கிட்ட நம்ம சொல்லலாம், என் ஆசைக்கு இது பண்ணு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி நிறைய இருக்கு. இப்போ முன்னையாவது ஒரு வீட்டு வாத்தியார் கிட்ட போகணும். இப்போ வாத்தியார் எல்லாமே ஆன்லைன்ல இருக்காரு. என்ன நீங்க எது கேட்டாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா நீங்களும் பைசா கொடுக்க வேணாம், எல்லாம் மொபைல்ல இது கூகுள்லயும் அந்த பேமெண்ட்லயும் போறது. அதனால அவர்களும் இருந்த இடத்துல இருந்து யதா சுகம் யதாஸ்தானம் மாதிரி யதா சுகமாக இருந்து கொண்டு சொல்லி கொடுக்கிறார்களா இல்லையா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இதுதான் இந்த எலக்ட்ரானிக் சாதனத்தினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி. நாம் போய் எங்க வேணா கஷ்டப்படுவதை விட இருக்கிற இடத்துல சுலபமாக வரப்போது அதை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது நடந்து கொண்டு இருக்கு. இந்த ஒரு 20 ஆண்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த தர்ம விஷயமாக பல பிரச்சாரங்கள் செய்து பல விஷயங்களிலே பல பேர் அந்த பிரபந்தம், அத்தியனம், தேவாரம், திருவாசகம், வேதம், பல பாடங்கள் எல்லாம் இந்த சாதனத்தினாலே நமக்கு கிடைக்குது. அதுக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? நம்ம பிராதஸ்மரணியான கொரோனாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அது வந்ததினாலே நமக்கு ஒரு லாபம் என்ன அப்படின்னா, இருந்த இடத்துல பெருமாள் எம்பெருமானுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, எல்லாம் ஓடினே இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்ப பாஸ் கொடுக்கறது மனிதனுக்கு? ஒரு நிறுத்தணும் முடியும். நம்ம சத்தியமா நிறுத்த மாட்டோம், ஏன்னா ஓடினே தான் இருப்போம். நம்மளுடைய பிரவೃತ್ತಿ அந்த மாதிரி. ஆனா இயற்கையும் ஒண்ணு இருக்கு, அது பார்த்தது சரி இந்த மொத்த உலகத்தையும் ஏதாவது ஒரு இதுல உலகமானா நம்ம ஊர் இந்தியாவை ஏதாவது ஒரு இடத்துல அப்படி பிரேக் போட்டு நிறுத்தி பார்க்கலாமே அப்படின்னு நினைத்து வந்ததாக நாம் அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். அப்போ நினைத்து எல்லாரும் உட்கார வச்சாரா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணி நம்மள ஏதாவது அது இல்லாத பல விஷயங்களை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாரா இல்லையா? அதனாலதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் அதிகமாச்சு. பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா, ப்ரீ அண்ட் போஸ்ட்னு வச்சிருந்தா இந்த ஆன்லைன் கிளாஸ் எங்கே எப்பொழுது அதிகமாச்சு அப்படின்னா இந்த இதுல எல்லாம். அது என்ன ஆயிடுச்சு, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போய் வாத்தியார்களே பண்ணி வைக்கிறதே ஆன்லைன்ல போயிடுது. தர்ப்பணம் கூட அனுப்பிச்சிருது, நீங்களே பார்த்துக்கோங்க. ஆன்லைன் இருக்கட்டும், இந்த சாதனம் நமக்கு ஹெல்ப்பா இருக்கு. ஆனா அந்த சாதனங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதையே பார்த்து கொண்டிருப்பதனால இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு வரக்கூடிய உபாதை. குழந்தைகள் நமக்கே
பெரியோர்களே உட்காந்து அப்படியே பார்த்துருந்தாங்க. 80 வயசு பாட்டி ஈச்சாரெலாம் உட்காந்து அது வரவே இல்லைப்பா, யூடியூப் வரலையான்றாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த ஈர்ப்பு வந்துடுது. அது என்ன ஆயிடுது, அது பார்க்க அதுவும் என்ன, அது ப்ரோக்ராம். அந்த மாதிரி நீ எந்த விஷயத்தை நான் 2-3 வாட்டி ஸ்வீட் பண்ணிட்டியோ அது 5-6 வாட்டி வந்துட்டு இருக்கும் திருப்பி நம்மளுடைய ஆசையை தூண்டுவது. எப்படி ஒரு டெக்னாலஜி பாருங்க. இப்போ அடுத்தது ஒன்று வந்துருது, ஏஐன்னு ஒன்று வந்துருது. நீங்க கேட்கவே வேணாம், நம்ம சொன்னதை அது பண்ணிட்டு போகும். நாங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது ஏஐல ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தேன். அது நீ எந்த விஷயத்தை பத்தி அதை சொல்றியோ அது ராக் பாடலாக வரும் ஒரு ஏஐ. இப்போ நீ ராமானுஜர், ஆதிசங்கரர் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது உள்ள போயிட்டு அது மாற்றி அது ராக் பாடல் தெரியுமா, அந்த மாதிரி ஆதிசங்கரர் பத்தி பாடும். அப்படி ஒரு டெக்னாலஜி வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ பேசணும். இப்போ நான்லாம் எழுதுறதே இல்லை, இப்பெல்லாம் ஒன்லி வாய்ஸ் டைப்பிங் தான். அது சம்ஸ்கிருதம் ஆட்டம், தமிழ் ஆட்டம், எதுவாக இருக்கணும் சொல்ல டைப் பண்ணிட்டே இருக்கு. நம்ம கடைசியாக பார்த்து ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப அக்யூரஸியாக வருது. அவ்வளோ தொழில்நுட்பம் நமக்காக சாதனமாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ காரியம் பண்ணணும், எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணணும். தேவையில்லாத ஃபேஸ்புக்கில் உட்காந்து இது இல்லாமல் வேற விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் சாதகமாக பண்ண வேண்டிய விஷயங்களை நாம் பண்ணுவதற்கு உபயோகமாக இருக்கு. இதற்கெல்லாம் மூல காரணம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம் வாழ்வியலை நடத்தக்கூடியது தர்மமான சனாதனம், நம் வழிகாட்டுவது. அதுதான் சொல்ற, எப்படி சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினா அப்ரியஸ்ச பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ராமாயணத்துக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம். எப்படிப்பட்ட ஸ்லோகம்! சுலபா புருஷா ராஜன். ஈஸியா பேசிட்டு போறவா நிறைய பேர் இருக்கா. சோக்கியமா, நல்லா இருக்கீங்களா, ரைட் அப்படின்னு பேசிட்டு போறவா எவ்வளவு பேர். ஆனா ரைட் அப்படின்னு இதெல்லாம் விஷயம் வேற. ஆனா சததம் பிரியவாதினா, பிரியவாதினா அன்போட சோக்கியமா அப்படின்னு ஒழுகிற பேசு. ஆனா உனக்கு எது நல்லது அப்படின்னு சொல்றவா வரணும் துர்லபம். நம்ம 98 பேர் இப்படிதான் இருப்பாரு. நான் சொல்ல, வால்மீகி சொல்றேன். இந்த உலகத்துல எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியஸ்ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நல்லதை சொல்லுவதையும் நல்லதை கேட்பவரையும் கம்மி, அது கிடைக்கவே மாட்டாரு. எனக்கு ஏதோ ஒரு 50-20 பேர் கிடைச்சிருக்கா இன்னைக்கு. என்ன பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. இந்த தர்மத்தினுடைய ஒரு இது. ஏன்னா சொல்றது ஒன்று, கேட்பது, சொல்றது கேட்கணுமோ இல்லையா. இப்ப நிறைய பேர் சொல்லுவதற்கு இதுவா இருக்கா, ஆர்வமா இருந்தா கேட்கிறவா யார் இருக்கா? ஒரு வாட்டி ஏதோ ஒரு உபன்யாசத்துல கேட்டேன், ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொன்ன உபன்யாசத்துல கேட்டதுதான். நான் இந்த தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் சொல்றதே விட்டுட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சொன்னா கேட்கிறவா இல்லை, நானும் விரட்டா அதை சொன்னா பிரயோஜனமே இல்லை போல இருக்கு, அதனால இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல திருப்பணும் அப்படின்னு ஒரு உபன்யாசத்தை சொன்னேன் எப்பயோ ரொம்ப நாள் முன்னாடி. ஏன்னா தர்மம் சொன்னா யாரும் கேட்க மாட்டேன்றான். அந்த தர்மத்தையே கொஞ்சம் வேற பக்தி மார்க்கத்துல சொல்லி கூப்பிட்டு போனாதான் அது கொஞ்சம் அப்படியே பேஷன் தான். குங்குமப்பூ சொன்ன பாருங்க, இந்த டப்பா நம்ம ஊர்ல தான் போறது, இந்த டப்பா மாறி வரும்போது நம்ம பிரமிச்சுக்கிறோம். அது மாதிரிதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமும் ஒரு சில விஷயங்கள் அதை மோல்டு பண்ணி சொல்லணும். அப்படிப்பட்டதான அப்ரியஸ்ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. ஜேஷ்டோ பிராதா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஜேஷ்டோ பிராதா பிதர் சமா பிதா சைவ யஸ்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோஜ்ஞேயா தர்மோ வத்மனி வர்த்திதா. ஜேஷ்ட பிராதா பிதர் சமஹா ஸ்கதிதோ பிரம்மவாதிபிஹி. பாசன்னொத்தன் அவன் மத்தியம வியாயோகம்னு ஒரு கிரந்தம் எழுதினான். அவன் பாச நாடக சக்கரம்னு ஒரு 12 நாடகம் இருக்கு. அதுல மத்தியம வியாயோகம்னு ஒரு நாடகம், ரொம்ப ஆச்சரியமான நாடகம். அதுல இந்த பீமன் இடும்பை பத்தி வரும் நாடகம். அதுல மத்தியம வியாயோகம் சொல்லும் போது சொல்றான், ஜேஷ்ட பிராதா பிதர் சமஹா. நான் இவனை சாப்பிடலாமா அவனை சாப்பிடலாமான்னு கேட்கறான் அந்த இவன். அப்போ சொல்றான் அவன், அப்பா இவன் எங்களுக்கு அண்ணா, இவன் இருந்தாதான் அப்பா ஸ்தானம், சரியா? அர்ஜுனன் எல்லாத்துக்கும் வித்தியில சாமர்த்தியம், சரி. அதுக்கப்புறம் 2 பேர் இருக்காப்பா, எங்களுக்காவது அம்மா இருக்கா? இந்த 2 பேருக்கு அம்மா, நகுலன் சகாது அம்மாவே கிடையாது, ரொம்ப பாவம். அப்ப எப்பயுமே இந்த மத்தியமா பறக்கிறா பாரு, ரொம்ப சமம். இந்த மூத்தா பெரிய பையன் பெரிய பொண்ணோ
அப்பாவுக்கு பெட்டா போயிடுவான், சின்ன பையன் இது வந்து அம்மாவுக்கு பெட்டா போயிடுவான். நடுவில் ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நான் மத்தியமா என்ன மத்தியமா வியாயோகமா பீமன் மாட்டின்தான். நீ இவனை வேணா சாப்பிட்றதுக்கு அமிச்சிடலாமே. அவர் சொல்லலாம் ஜேஷ்ட பிராதா பிதுசமா. ஜேஷ்ட பிராது தர்மம். ஜேஷ்ட பிராதா அப்படின்னா அப்பாவுக்கு சமம். அப்பாவுக்கு சமம் சொல்லிட்டு நீ மீதி அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நல்லதை உபதேசிக்கணும் தம்பிக்கு, நல்ல விஷயங்களை சொல்லணும். இந்த ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு அப்படியே இன்னொன்னு சொல்லு, ராவணன் அவன் சொல்றான், விபீஷணன் சொன்னானே இல்லையா, அண்ணா நான் சொல்றது உனக்கு வந்து அபத்தியமா தான் தோணும், ஏன்னா உனக்கு நல்லதே காதுல விழல, தயவு செய்து பிராட்டிய சீதா பிராட்டிய கொண்டு விட்டுடு, உனக்கு நல்லது நடக்கும். இல்லாட்டி நீ என்ன பண்ண, போய் மன்னிப்பு கேட்டுடு, ஒரே க்ஷணத்தை எல்லாத்தையும் விட்டுடுவேன். நான் அவன் சொன்னேன், நீ எனக்கு சொல்றிய, நீ வந்து இந்த இந்த வம்சத்தையே சேர்ந்தவன் இல்லை, சரியில்லை, ராட்சசன் எதுவும் இல்லை, நீ போ அப்படின்னு போனா என்ன சொன்ன கேட்க மாட்டான். இவன் தூங்கி இருந்தான், யாரு, கும்பகர்ணன் தூங்கி இருந்தான். அவன் தூங்குறவனை கஷ்டப்பட்டு எழுப்பி கிழிப்பி அவனை வந்து என்ன சொல்றான், நீ தான் போருக்கு போனோம், அண்ணா நீ சொல்ற நான் போறேன், நீ பிராத்தா அப்பாவுக்கு சமம், ஆனா நான் ஒண்ணு உனக்கு சொல்றேன், நான் போனா திருப்பி வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா போனவர்களோட கதையை தெரிஞ்சுது, ஆனா வரமாட்டேன். நான் ஒரு பத்தியும் உனக்கு ஒரு நல்லது சொல்றேன், ஏதாவது பார்த்துக்கிட்டு மன்னிச்சுறேன், போய் ஏதாவது கேட்டுனேன், போறையா இல்லையா. அப்படி இந்த மாதிரி பிராத்தா இருந்தா பிரயோஜனம் இல்லை. நல் உபதேசங்கள், தம்பிகளுக்கு நல்ல விஷயத்தை நல்ல காப்பாற்றி நல் விஷயத்தை சொல்லணும். ஜேஷ்ட பிராத்தா பிதா செய்த எச்ச வித்யாம் பிரயச்சதி. நீ எங்க இருந்து அண்ணா கிட்டன்னு வித்தைகள் கற்றுந்தாலும் பிரஸ்யதே பிதரோ ஜ்ஞேயாக, நீ எல்லாருக்கும் இந்த ஈக்குவலாக சமமாக மரியாதை கொடுக்கும். எங்க ராமாயணத்தை ராமாயணம் தர்மத்தினுடைய உபதேசம். அதான் என்ன பண்ண, தர்மாபூத்தம்னு ஒண்ணு இருக்கு ராமாயணத்துல. இந்த தீட்சிதர் வந்து எழுதின தர்மாபூத்தம்னு பேர் அதற்கு. இந்த தர்மாபூத்தம்னா ராமாயணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தர்மசாஸ்திரம் தான் சொல்றதுன்னு ஒரு வியாக்கியானம் பண்ண ரொம்ப ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். தர்மாபூத்தம்னு பேர் அது. அப்போ ஒரு விஷயமும் தர்மத்தை சொல்லுகிறது. கிருதம்ன பிரதிகுரியாச்ச புருஷானாம்ச தூஷகா. மனிதன் இருக்கானே எல்லாவற்றுக்கும் எல்லாரும் எல்லாவற்றிலும் பேசும் பொருளாக ஆவாரு. நீ ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா உனக்கு 1000 எதிர்ப்பும் உன விஷம் வரும். ஆனா நம்ம வந்து அதையெல்லாம் மறந்து தாண்டி போகணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது இவன் என்னையா பண்றான், இவன் ஏதோ பண்றானே, இதெல்லாம் லாபமா அப்படின்னா லாபம் கிடையாது. நம்ம அதெல்லாம் காதிலே வாங்கிக்க கூடாது. நம்மளுடைய நோக்கம் ஒரு விஷயத்துல வந்து உயர்வாக இருக்குன்னா அதை தாண்டி போகணுமே தவிர மற்றவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காதிலே வாங்கிக்க கூடாது. அது லாபமே கிடையாது. ஏன்னா நம்ம அதை கேட்டோம்னு வச்சுக்கோம், நம்ம உத்வேகமா போறது வந்து இறங்கிடும். அதனால அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. எது நமக்கு முக்கியமோ அனிர்வேதம் ச தாக்ஷ்யம் ச மானசச்ச அபராஜயன் காரிய சித்தி கரணான்யாஹு தஸ்மாத் ஏதத் பிரவீண்யம். இந்த எல்லா விதத்திலேயே நல்ல எந்துவாக இருந்து எல்லாம் பண்ணக்கூடியவராக நம்ம இருக்கணும். ஒரு விஷயத்துல சொன்ன உடனே இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். பாசிட்டிவ். நம்ம இப்போ பிசினஸ் ஃபீல்ட்ல பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் இதுன்னு அதுக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். இதெல்லாம் முடிச்சாலே பாசிட்டிவ் தான் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம கிட்ட இருந்து நெகட்டிவே வராது. ஏன்னா இதெல்லாம் படிக்க படிக்க எங்க நமக்கு நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் தான் வரும். நம்ம இது படிக்காததுனால இதெல்லாம் நெகட்டிவ் நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம இதே நெகட்டிவ் நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம பாசிட்டிவ் இதே நெகட்டிவ் நினைச்சுட்டு தானே நம்ம காலத்தை நம்ம என்னவோ நம்மளுடைய பரம்பரையே பிரிட்டிஷ் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்தா மாதிரி தான் நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுறதே அப்படிதான். நம்ம வந்து எங்கேயோ கிராமத்துல இருந்து நம்ம நகர்ந்து நகரத்துக்கு வந்து அப்படி போயிட்டு இருக்கோம். அவன் வரதே வந்து நம்ம என்னவோ அந்த காலத்துல இதுல இருந்து பிறந்து 10 தலைமுறையா அந்த அப்படியே பார்ன் வித் கோல்டன் ஸ்கூல், சில்வர் ஸ்கூல்ல இல்லை கோல்டன் ஸ்கூல், எதுக்கு குறைச்சு சொல்லணும், அங்கேயே வந்தா மாதிரி தானே பேசுறான். நம்ம எங்கேயோ பட்டிக்காட்டுல இருந்தோம். இப்ப நானா இருந்தா நான் நகரம் இங்க இருந்தேன்னு சொல்லலாம். இது எல்லாம் ஊர்ல இருந்து வந்தவா தானே, வந்து படித்து இடிச்சு கஷ்டப்பட்டு போய் அந்த மாதிரி இருந்தா வர பங்கேன்னு வரவால எது நம்ம படிக்காத மாதிரியும் அவனுக்கு தான் எல்லா விதமான இதுவும் தெரிஞ்ச மாதிரியும் என்ன லாபம்? அது பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் படிச்சாலே எல்லா விதமான ஸ்ரேயஸும் நமக்கு வர வேண்டியதான எல்லா விதமும் வரும். நம்ம இதெல்லாம் சரியா படிக்காதனால வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்மளோட எண்ணங்கள்லாம் மாற காரணம் என்னன்னா நம்ம சில விஷயங்களை படிக்காததனுடைய காரணம்.
இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது தவறான விஷயத்துல போகும் பொழுது இதெல்லாம் திருத்தும். நம்ம இதுதான் எதுக்கு நம்மளை எப்பயும் இதை படி ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனசானது ஒரு நற்காரியம் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒரு விஷயத்துல தவறாக போகும்பொழுது நாம் நம்மளை எனர்ஜெட்டிக் பண்ண விஷயங்கள் அதுல இருந்து நம்மளை நிவர்த்தி பண்ண வைக்கும். அதை பண்ண விடாது. நம்மளை மனசை புரட்டும். இது பண்றது தப்பாச்சு. அதுக்குதான் இது பண்ண வைக்கிறது, படிக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய தர்மத்திலே சொல்லியிருக்கு. ராமாயணத்துல சோகோ நாசயத்தே தைரியம், சோகோ நாசயத்தே சுதம், சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோக சமோரிப்பு. எப்படிப்பட்ட ஸ்லோகம் ராமாயணத்துல! இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி அழகா குழந்தைகளை பிபிடி போட்டு காமிச்சா அழகா பண்ணலாம். அவ்வளோ அழகான ஸ்லோகம். என்ன சொல்ற? சோகோ நாசயத்தே தைரியம். உன்னுடைய தைரியம் நீ நல்லா இருப்ப, ஆனா உன்னை பேசி சோகப்படுத்தி உன்னோட தைரியத்தை குறைச்சிருவோம். நம்ம தைரியமா பண்ணுவோம். இவன் என்ன சொல்றாவா சொன்ன நம்ம கம்மியா நம்ம தப்பு பண்ணாதான் மற்றவாளை இது பண்ணுவே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்வர்டா போகணும். தைரியமா இருக்கும். அதனாலதான் சோகம் தைரியம். நாசயத்தே தைரியம், சோகா நாசயத்தே சுதம். நம்ம கேட்டதையும் என்ன பண்ணோம், சரியில்லை போல இருக்கு, நம்ம கேட்ட தப்பா கேட்டோமா, நம்மளையே மழுக்கடிச்சு நம்மள என்ன பண்ணிடுவான், ஐயோ நம்ம கேட்டதுதான் தப்போ அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த இதுவே இருக்கக்கூடாது. சோகோ நாசயத்தே சர்வம். நம்ம சோகமா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம போனோம் தள்ளிண்டு. எல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நம்மளுடைய ஒரு இல்லத்திலே இல்லாத கஷ்டங்களை உலகத்திலே எங்கேயும் பார்த்துட முடியாது. ஒரு குடும்பத்திலையும் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம பெரியோர்கள் நம்மளை எல்லாம் வளர்த்து இந்த அடிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளவு இருக்கும். அதனால சோகம்ன்றது இருக்கலாம். ஆனா அதையே போட்டு கொண்டு நம்ம உழண்டோமானால் நம்ம அதுல இருந்து வெளியே வரமாட்டோம். அதனால சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோக சமோ ரிபு. சோகத்தை காட்டிலும் ஒரு எதிரி கிடையாது. இது மாதிரி எங்க சொல்ல முடியும்? இது சனாதனமான ராமாயண தர்மத்துலதான் வரும். அதனால சோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த சோகம் இருக்கும். இருக்கிறதுலே கஷ்டமான சோகம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? புத்திர சோகம் தான். இருக்கிறதுலே கஷ்டமானது புத்திர சோகம். அது ஒருத்தருக்கு வந்துட்டாலே இதுக்கப்புறம் சோகமே தேவை கிடையாது. தசரதர் போனதுக்கு காரணம் என்ன? ராமர் எங்கேயும் போல, பிரிஞ்சு போனதுக்கே அவருக்கு இவ்வளவு ஆயிடுச்சு. ஆழ்வார் 10 பாசுரத்துல புலம்புற குலசேகர ஆழ்வார் தயரதனுடைய புலம்பல்னே ஒரு 10 பாசுரம் உண்டு. 10 பாசுரத்தை சொல்லும் பொழுது மெல்லடி குருதி சோர கானகம் நீள் விழப்ப கேக்குற. அப்ப ராமா உன்னை பலவிதமான பட்டு பீதாம்பரம் போட்டு அழகாக பெட்ல எல்லாம் படுக்க வச்சிருப்பேன். அழகான ரத்தம் பதிச்ச பாதுகை உனக்கு. ஆனா நீ காட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய கல்லெல்லாம் உன் காலை குத்துமே, அதுல குருதி சோர ரத்தம்லாம் வருமே. இங்க நீ திரும்பினாலே என்னென்ன சாப்பிடலான்னு அப்படியே 4 பக்கம் நிப்பாளே. ஆனா நீ போய் கானகத்தின் மரத்தின் நீழல், பொட்ட கானகத்துல ஒரு மரத்துக்கு கீழே போனா அங்க உனக்கு நீ பசிக்கிறியா? பசிச்சா உனக்கு கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கா? தண்ணி கொடுக்குறவா யார் இருக்கா? இப்படிலாம் நான் உன்னை வளர்த்த நானே உன்னை அமிச்சிட்டனே. என்ன எல்லாம் கைகேயி. நானும் இன்னைக்கு போயிடுவேன், என் பையனும் போயாச்சு, நாளைக்கு நானும் போயிடுவேன், எல்லாத்தையும் கட்டி நீனே இரு அப்படின்னு ஆழ்வார் கைகேயி வேற. என்ன லாபம்? இதுக்கு மேல சோகம்னா என்ன? பிரிஞ்சது சோகம். போயிட்டா என்ன ஆயிருக்கும்? அப்ப எவ்வளவு பேருக்கு அந்த புத்திர சோகம் இருந்திருக்கும். புத்திர சோகம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சமம். அதுவே ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன? அதனால சோகமே ரிப்பு. உன்னுடைய ரிப்பு என்ன? உனக்கு எதிரி எனிமி யாருன்னா சோகம் தான். அதுல இருந்து மாறி வரணும். ஆத்மா அனுசோச்சதேத்வம் கிம் அனுசோச்சயசி ஆயுஸ்தே ஹீயதே யஸ்ய ஸ்திதஸ்ய ச கதஸ்ய ச. நீ உன்னை பத்தி யோசிச்சு பார்க்கணும். நீ மற்றவருடைய இதை யோசிச்சு அவ என்ன பண்ணுவா, அவ என்ன பண்ணிட்டு இருப்பா, அதெல்லாம் நீ யோசிக்கிறதுக்கு எதுக்கு? நம்ம என்ன பண்றோம்? மற்றவரை பத்தி நமக்கு பெரியோர்கள்லாம் மகனீயர்கள்லாம் மற்றவா என்ன பண்றா, இது என்ன பண்றான்னு யோசிக்கவே மாட்டாரு. நாம் எதை செய்ய வேண்டும் தான் யோசித்து இருப்பாரு. இப்படி ஆயுஸ்தே ஹீயதே யஸ்ய ஸ்திதஸ்ய கதஸ்ய ச. நீ ஒழுங்கா சானிட்டி ஒழுங்கா நம்ம சுத்தமா இருந்தாலே நம்மளுடைய ஆயுள் காலங்கள்லாம் எப்படி இருக்கும்? ராமாயணத்துல இது மாதிரி பல விஷயங்களை சொல்ற. ராமாயணத்துல
இதை சொன்னாலே பாதி முடிஞ்சு போயிடும். காரியே கர்மணி நிர்திஷ்டே யோ பகூன்யபி சாதயே பூர்வ காரிய விரோதேன சகாரியம் கர்த்துமருகசி. ராமாயணத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இதெல்லாம் ராமாயணம் தான். ஏன்னா நேற்று ராமநவமி, அதனால ஒரு 10 ஸ்லோகமா ராமாயணத்தை சொல்லமா வேணும். ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா. சுவாமி தேசிகன் ராமரை பத்தி ராமாயணத்தை பத்தி சொல்லும் பொழுது எதுக்கு ராமாயணம் 24,000 ஸ்லோகம் படிக்கணும் அப்படின்னு பார்த்த கத்தியமா பண்ண ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜரண நிர்தரித நிர்தாரித மகாத்மியா தசவதன தமித தெய்வத பரிஹப்யர்ச்சித தாசரதி பாவ. எல்லா காண்டத்தையும் ஒரு லைன் 2 லைன் 3 லைன் தான். சுந்தரகாண்டம் இருக்கு. சுந்தரகாண்டம் 68 சர்க்கம் ராமாயணத்துல. ரொம்ப அழகான விஷயம். அதுலதான் அந்த ஸ்லோகத்தோடைய மீட்டரே மாத்துவார் நிறைய இடத்துல. ஆனா சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், ஒரே லைன்ல முடிச்சிட்டார். என்ன சுந்தரகாண்டம் என்ன, அனுமார் அங்க போனார், கேட்டார், வந்தார். அபார வாராவார பரிகா பரிவிட ஜவ ஜகன ஜவன பவன பரிஷ்வங்கித அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதுதான் ஒரு லைன்ல சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு 68 சர்க்கத்தினுடைய கருத்து என்ன அப்படின்றத முடிஞ்சு போச்சு. பெரிய அகழி, அபார பாராபார பரிகா. பரிகான்னா அந்த இது அகழி, சமுத்திரமே அகழி. லங்கைக்கு சமுத்திரம் தான் அகழி. அந்த அகழியில இருக்கக்கூடிய சமுத்திரத்தை பார்த்தார், போனார், முடிஞ்சுது. அங்கே தவ ஜகன பவன, எவ்வளவு வேகமா போனாரே. நான் பவன சுத்தர் அப்படியே வந்த விஷயத்த சொன்ன. ராமர் கேட்டவன் என்ன, அதான் தூது போனவனோட அடையாளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, போன விஷயம் ஜெயமா இல்லையான்னு வார்த்தையில சொல்லிடணும். இந்த சைக்காலஜியில ஒன்று சொல்லுவாரு, ஒன் வேர்ட் மேக் த மேன் டு லிவ் அண்ட் டு டை அப்படின்னு உண்டு. ஒரு விஷயம் அவனை காப்பாற்றும். ஒரு விஷயம் அவனை தற்கொலைக்கு போறான் அப்படின்னா, நீ சொல்ற ஒரு வார்த்தை அந்த தற்கொலைன்னு அவனை காப்பாற்றும். அவனை இன்னும் சீக்கிரமா தற்கொலை பண்ணியே வைக்கும். அது வார்த்தையினுடைய விஷயம். அது ராமன் என்ன சொன்ன, கண்டேன் சீத்தையேன்னு முடிஞ்சு போச்சு. அப்படியே சந்தோஷம் ஆயிட்டார் ராமன். இதுதான் தூது கோணத்தினுடைய அடையாளம். ராமாயணத்தை சொல்லும் போது காரியே கர்மணி நிர்திஷ்டே, எவன் ஒருவன் ஒரு காரியத்தை எடுத்து செல்லுகிறானோ அதை பற்றி சொன்னார்களோ, அது மாதிரி பூர்வ காரிய விரோதேன, அந்த பூர்வத்துக்கும் இதற்கும் எந்த விரோதம் இல்லாமல் காரியம் கர்த்தும் அருகசி, எஃபிஷியன்சி இருக்கா அந்த காரியம் பண்ணுவதற்கு. இவ்வளோ பேர் ராமாயணத்துல கேட்டார்கள், இதுல இங்க தாண்ட முடியுமா இல்லையா அப்படின்னு. ஆனா தாண்டலாம், எல்லாரையும் இவ்வளவு தாண்டலாம், இவ்வளவு யோஜனை போலான்னு. அப்பதான் இவர் சொன்னார், ஜாம்பவான் இதெல்லாம் கேட்காத, அனுமார்கிட்ட போய் கேளு, அவரால் முடியும் அப்படின்னா. யார் எந்த காரியத்தை பண்ண வைக்க முடியுமோ அதை பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்தனா பண்ண முடியாது, திணறிடுவாரு. அதனால ஜாப் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாரு, யார் யாருக்கு என்ன குவாலிஃபைடு எப்படி இருக்குமோ, திறன் மேம்பாடு, இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றான். அந்த ஸ்கில் ஏன் டெவலப் பண்ணணும், இருந்தாலும் இப்ப இல்லாத ஒண்ணு டெவலப்பே பண்ண முடியாது சுவாமி. சாஸ்திரம் தான். சாஸ்திரம் சொல்லக்கூடியது ரொம்ப லாஜிக்கல் அப்ரோச். கிணறு இருக்கு, நீ கிணறு தோண்டினா தண்ணி வந்ததா, தண்ணி இருக்கிறதுனால நீ தோண்டினியா அப்படின்னு லாஜிக்கல் அப்ரோச் இது. நீ தோண்டினால தண்ணி வந்ததா, தண்ணி இருக்கிறதுனால நீ தோண்டினியா அப்படின்னு நியாயத்துல ஒரு பெரிய விவாதம். ஏதாவது சுவாமி தேசிகன் தத்துவமுக்த கலாபம் ஒரு கிரந்தத்துல எடுத்து விசாரம் பண்றேன். நம்ம தோண்டினால தண்ணி வந்தது இல்லையே, தண்ணி இருக்கிறதுனால நம்ம தோன்றோம். இது பல விஷயங்கள். ஆனா நமக்கு இல்லாத ஒன்று வராதுட்ட. உன்கிட்ட உள்ள அந்த விஷயம் இல்லை அப்படின்னா அதை நீ வெளியே கொண்டு வர முடியாது. ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள அந்த புரி இருந்தாதான் வெளில ஸ்கில்லா மாறும். இல்லையே அவனை இன்ஜினியர் படிக்க வைக்காது. ஏன்னா இல்ல இன்ஜினியர் தான் படிக்கணும் நீ அப்படின்னா, அவனுக்கு அந்த ஸ்கில்லே இல்லையே. பையனை கூப்பிட்டு எப்ப இன்ஜினியர் படிக்கிறியா, எது படிக்கிறேன்னு நம்ம கேட்ட ஆப்ஷனே இல்லை. நீ இன்ஜினியர் தான் படிக்கணும்னா அவனுக்கு இன்ஜினியர் படிக்கக்கூடியதான ஒரு காம்படிட்டிவ் இருக்கணுமா வேணாமா? பையனை பசங்களை கூப்பிட்டு நீ இது படிக்கிற அப்படின்னா அந்த படிக்கக்கூடியதான விஷயம் என்ன கேட்கணும். பிராச்சீனத்துல அத்தியனமே இவனுக்கு வருமா இல்லையான்னு பாப்பாரு. வந்தாதான் அத்தியானத்துல விடுவாரு. இல்லாட்டி வெறுமை போய் அந்த அத்தியானத்தை சொல்லி தப்பா சொல்லி காலம் போயிடும். ஆனா என்ன பண்ணுவார்கள், அந்த இவனுக்கு இந்த ராசிக்கு வருமா அப்படின்னு கேட்டு அத்தியானம் பண்ணுவார். இது பண்ணுவாரு.
இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும். அதை நன்றாக பண்ணுவதற்கான திறன் நம்ம வளர்த்தணும். இதெல்லாம் ராமாயணத்தை சொல்லக்கூடிய விஷயம். யதாசக்தி சிகீர்ஷந்தே யதாசக்தி குர்வதே கிஞ்சித் அவமன்யதே நராஹா பண்டித புத்தயா. எந்த ஒரு மகாபாரதம் ராமாயணம் பார்த்தோம், ஒரே ஒரு விஷயம் மகாபாரதம், 2 விஷயம் தமிழ் நூல்களேன்னு பார்த்து என்னுடைய இவ்வளோ பெரிய இதுல பேஷனா முடிச்சுக்கணும் இல்லையா. ஏன்னா மேல மேல போயிட்டா இருக்கிறவாளும் கலைஞ்சு போயிடுவான். அதை சொல்லப்போது சொல்ற யதாசக்தி சிகீர்ஷந்தி யதாசக்தி குருவதே நகிஞ்சித் அவமன்யதே நராஹா பண்டித புத்தயா. மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஒரு நல்ல புத்தி உள்ள மனிதன் அவனுக்கு தகுந்தாற் போலேதான் எபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுவான். இது என்னால் முடியாதுன்னா நீ பண்ணக்கூடாது, முடியும்னாலும் பண்ணணும். அந்த ஒர்க்கு பண்ணி நம்மளால முடிக்க முடியுமா? இது பண்ண முடியாம போயிடுச்சுன்னா நம்மளை ஏளனம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார். பக்தி பண்ணாலே ஏளனம் பண்ணுவார்ன்ற பாகவதத்துல பாரிகாசியம் ஏளனம் வா. நீ பெருமாளை சேவிக்கிற, எப்படி சேவிக்கலாம், மற்றவங்க என்ன எப்படி சேவிக்கலாம், இப்படி பண்றான் அப்படின்னு ஏளனம் பண்ணக்கூடியவர் இருப்பார்கள். நம்ம அந்த இதெல்லாம் அந்த கோஷ்டியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கவே கூடாது. நம்ம இதை நம்ம பண்ணக்கூடிய டியூட்டியை நம்ம பண்ணணும். அப்போ நம்மளால முடிஞ்சா அந்த விஷயத்தை பண்ணணும். இது யார் பண்ணுவாரு? நல்ல வைஸ் மேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி பண்ணுவார்கள். எடுத்துட்டு பண்ண முடியாம போச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதான் சொல்றேன், ந கிஞ்சித் அவமன்யதே நராஹா பண்டித புத்தயா. பண்டித புத்தியா இருக்கக்கூடியவர்கள் எதை முடியுமோ அதை எடுத்து பண்ணுவார்கள். முடியாதுன்னு சொல்வார்கள். அஷ்டௌ குணாஹ புருஷம் தீபயந்தி பிரஜா ச கௌல்யம் ச தமஸ்ருதம் ச பராக்கிரமச்சா பகுபாஷிதா ச தானம் யதா சக்தி கிருதஜ்ஞதா ச. 8 குணம். இதுல என்னன்னா 8 விதமான குணம் மனிதனை மேல் நோக்கி செல்லும். நன்கு சிந்திக்கக்கூடிய ஒன்று, நன்றாக இருக்கக்கூடிய எண்ணம், நம்மளுடைய தமம் அப்படின்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் புலன்களை அடக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் பலவிதமான ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே ஞானம் இருக்கக்கூடியது. பிறகு நன்றாக தைரியமாக தைரியமாக இருக்கக்கூடிய ஒன்று. மற்றும் ஸ்பீச்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அப்படியே வளவளன்னு பேசினா பிரயோஜனம். ஆனா பேசக்கூடிய விஷயத்துல எந்த விஷயம் சொன்னா போய் நின்று அவளுக்கு புரியுமோ அது மாதிரி சொன்னாதான் போச்சு. பேசினே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த விஷயமும் காதுல விழாது. அவன் பேசினதும் மறந்து போயிடும், என்னையும் மறந்து போயிடும். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பேசக்கூடிய ஒன்று. சேரிட்டபிளா இருக்கும். ஒருத்தர் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். தானம் யதாசக்தி. அதனால நீ இருக்கக்கூடியதெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணும். நீ பாட்டுக்கு யாரோ இதெல்லாம் பைசாலாம் எடுத்து தானம் பண்ணக்கூடாது. நீ சம்பாதிச்ச விஷயத்துல உனக்கு முடிஞ்ச விஷயத்த தானம் பண்ணணும். யதாசக்தி கிருதஜ்ஞதாச்ச. அது மாதிரி கிருதஜ்ஞதா செய் நன்றி, பண்ணவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும். இது அஷ்டௌ குணாஹா. இது 8 குணங்கள் சொல்லியிருக்கு பாரதத்தை சொல்ற உத்தியோக பருவத்துல வரக்கூடிய விஷயம். ஆத்மைவ ஆத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா ஆத்மைவ சாத்மன சாட்சி கிருதஜ்ஞஸ்ய அகிருதஸ்ய ச. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஆனுசாசிக பருவம் அப்படின்னு பாரதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். நம்மளுடைய ஃப்ரெண்டு யாரு? நம்ம ஆத்மா தான் நம்ம ஃப்ரெண்டு. ஆத்மைவ ஆத்மனஹா பந்துஹு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா. நமக்கு நம்மளுடைய ஆத்மா தான் நம்மளோட ஃப்ரெண்டு, அதே தான் நமக்கு எனிமி, அதே தான் நமக்கு ரிபு. அதே மாதிரி நமக்கு யார் சாட்சி அப்படின்னா ஆத்மா தான் நமக்கு சாட்சி. அப்புறம் நம்மளுடைய ஒமிஷன் கமிஷன் எல்லாமே ஆத்மா தான். எப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. எல்லாமே ஏன் ஆத்மான்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அதான் சாட்சியாக இருந்து பண்ணுவது. இப்படி சமோதமஸ்ததா தைரியம் சத்தியம் சௌச்சம் அதா அர்ஜவம் யஜ்ஞோ கிருதிஷ்ட தர்மஜ்ஞஸ்ச நித்ய ஆர்ஷோ விதிஸ்மிருதா. இந்த மாதிரி பல விஷயங்களை மனித மேம்படுவதற்கான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று இதிகாச புராண ராமாயண மகாபாரதம் என்பதாக சொல்லி புராணங்கள் மற்றும்
அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றை நாம் பார்த்தோம். அதிலே ரெண்டே ரெண்டு எல்லாம் சொல்லியாச்சு. நம்ம தமிழ்லையும் சிலது சொல்லணுமா வேணும். இப்போ இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து தமிழ்ல எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஆத்திச்சூடியில சொல்லியிருக்கு, ஔவையார் சொல்லியிருக்கார். நம்மளுடைய மேன்மை, உழைப்பு மேன்மை, அவர்கள்லாம் என்ன இதுல இருந்து வரக்கூடியது இண்டிவிஜுவல் மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்வார்கள். அதுக்கு அடுத்த கட்டத்தில் வரக்கூடியவர்கள்லாம் அதுல இருந்து இருக்கக்கூடிய எசன்ஸ் எடுத்து ஒரு தனிச்சிறப்பு என்ன, அது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதுதான் தமிழ்ல நிறைய விஷயங்கள் வரும். இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இதெல்லாம் முத்து மாலை, அப்புறம் ஆசார கோவை, இந்த மாதிரி 17 கறக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, பேரா தெரியுமா அப்படின்னா கஷ்டம்தான். ஏலாதின்னு ஒன்று இருக்கு. நான் கேட்டேன் யூனிவர்சிட்டியில், ஏலாதினா ஏலாதியா, அது படத்துல டைலாக் மாதிரி இருக்குன்ட்டான். ஏலாதின்னு ஒரு ஊர் இருக்கு வேற. ஏலாதின்னா ஒரு இது திருகடிகம்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி பல சுபாஷிதம் சொல்லக்கூடியதான விஷயங்கள் பலது இருக்கு. யார் படிக்கிறார்? தமிழ் சொல்லக்கூடியவர்களே அதை படிக்கிறது இல்லை. தமிழ் என்று சொல்லக்கூடியவர்களே இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறார்கள் அப்படின்னா இல்லை. இதெல்லாம் புஸ்தகமா போட்டு இதெல்லாம் லாங்குவேஜ் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து அப்படியே இருக்கு எல்லா இடத்துலையும். யார் வாங்குறா, யார் படிக்கிறா? ஏன்னா இதெல்லாம் படிச்சா அதுல ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது கடைபிடிக்கணுமோ இல்லையோ, ரொம்ப கஷ்டமாச்சு. அதுல பொய்யே சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல இருக்கு. நம்மளாம் சத்தியமா அது முடியாது. என்ன உண்மையைதான் பேசணும்னு ஒரு இடத்துல இருக்கு, அதுவும் கஷ்டம். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப சம்பாதிக்கக்கூடாது, திருடக்கூடாதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு தேவை, அதை பார்த்து செயல்படணும் நம்ம. என்ன இப்படி ஆற்றங்கரையினும் மரமும் அரசரியா வீற்றிருந்த வாழ்வும் விமழென்ன ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வற்றோர் பணிக்கு அப்படின்னு சொல்ற. எங்கன்னா ஔவையாருடைய பாடல்கள் இதை சொல்லும் பொழுது, ஆற்றங்கரையின் அரச அறிய வீற்றிருந்த வாழ்வும் ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை. நம்மளுடைய உழைப்பு எல்லாரும் இவ்வளவு இருக்கா அவ்வளவு இருக்கா அவெல்லாம் இருக்கட்டும், நம்ம உழைச்சாதான் நமக்கு. உழைப்பினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய உழைப்பு நம்ம இருந்தாதானே நம்ம நினைப்போம், இந்த வாத்தியார் ஓடிண்டே இருக்காரு இப்படின்னா, அவ வீட்டுல என்ன கஷ்டமோ அவன் சம்பாதிச்சாதான் காப்பாற்றணும்னா ஓடிதான் ஆகணும் சுவாமி. கிரகஸ்தனுடைய தர்மமே என்னன்னா, நான் அவனை சார்ந்தவர்களை அவன் காப்பாத்தி தான் ஆகணும். சாஸ்திரம் சொல்றது, அவன் வீட்டுல பையன் சரியில்லைன்னா அப்பா தானே ஓடணும் சுவாமி. யார் ஓடுறது? ஓடிதான் ஆகணும். இந்த வாத்தியார் இவ்வளவு பைசா கேட்கிறாரு தர்ப்பணத்துக்குன்னா, என்ன தர்ப்பணம் கடையில போய் கேட்கறிய, நீ கேட்டா குறைச்சு கொடுத்துருவானா? இப்ப வரேன் போற சுவாமி தர்ப்பணத்துக்கு 500 ரூபாய் கிட்ட சுவாமின்னார் ஒருத்தர் வாத்தியார் 500 ரூபாய் கேட்கிற சுவாமி தர்ப்பணம். ஏன் கூட என்ன ஆயிட போகுது? நீ போய் மீதி எல்லாத்துக்கும் போனு 50,000 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் வாங்குற, நீ 50,000 ரூபாய் குறைச்சி சுவாமி ஒரு 10,000 ரூபாய் குறைன்னா குறைக்கிறான். அவன் எங்க எல்லாம் பேசிட்டு எங்க போய் பேரம் பேசுவான்னா வாத்தியார் கிட்ட தான். சுவாமி கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, இந்த மந்திரத்தை வேணா குறைச்சி ஒரு ஏதோ சொல்லணும், மந்திரத்தை வேணா குறைக்கலாம், ஆனா பைசா குறைக்க முடியாம என்னத்துக்கு குறைக்கணும்? நம்ம அதுதான் முக்கியம் சுவாமி. எங்க வாத்தியார் கார்ல எல்லாம் வராது சுவாமி, அதுக்கெல்லாம் கேட்கிறாரு. ஏன் கார்ல வரக்கூடாது வாத்தியார்? ஏன் அந்த வாத்தியார் நடந்தேதான் வரணுமா? கார்ல வர சந்தோஷப்படு, எவ்வளோ அவனுடைய கஷ்டப்பட்டதோடைய பயன் அந்த மாதிரி வந்திருக்கான்னு சந்தோஷப்படுறேன். ஏன் நீ பொறாமப்படுற? பொறாமப்படலாமா? அவர் ஏதோ உழைச்சார் வாங்கினார் வர, நீ வாங்கின்னு ஓட்டேன் யார் வானான்றாரு. அந்த காலத்து நடந்தே பண்ணி வச்சார் சுவாமி. அவன் அப்பா 2-3 தலைமுறைகள் கார்ல வர வருத்தமே சந்தோஷப்படுறேன். உனக்கு முடிஞ்சா காரை வாங்கி தானம் பண்ண, எங்க ஆத்து வாத்தியார் நான் வாங்கி கொடுத்தேன்னு பெருமையா சொல்லிக்கோ. வானா நான் சொல்ல போறாரு. அதை விட்டு ஏன் பொறாமப்படணும்? உழைத்து கொண்டு இருக்கக்கூடியது உழைத்துதான் வாழணும். இதை வச்சுதான் பாட்டு பண்ண, இங்க உழைத்து வாழ வேண்டும். இருந்தாலும் தர்மம் என்ன? தர்மத்தை நாம் பார்ப்பதற்கு அதே மாதிரி இங்க என்னன்னா கற்றவர்களுடைய சிறப்பு, கற்றவர்களை மதிக்கணும். அது இல்லாம போயிடுச்சு. இவர் என்ன படிச்சிருக்க, இவர் என்ன படிச்சிருக்க, அந்த படிப்பெல்லாம் எவ்வளவு சமப்பட்டு படிச்சாதான் வரும். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்துகின் மண்ணில் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடவெல்லாம் சிறப்பு. இந்த கற்றோருக்கு சென்றவிடவெல்லாம் சிறப்பு வரைக்கும் நமக்கு தெரியும். இது முன்னாடி பகுதி என்ன அப்படின்னா, இது என்ன கற்றோருக்கு பர்தரி சொன்னா
எவர் ஒருத்தருக்கு தான் எங்க போனாலும் சிறப்பு அப்படின்னா கற்றோருக்கு தான் எங்க போனாலும் சிறப்பு. ஏன்னா எந்த வித்யா பரேஷு கமனேஷு, எங்கேயோ போறோம், முதல்ல எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப யாருமே தெரியாது சுவாமி. எது நம்மளை காப்பாத்துறது? நம்ம படிச்ச படிப்பு தான், நம்ம பேசக்கூடிய பாஷை தான் காப்பாத்துறது. அப்ப அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனாமா அது எவ்வளவு சமப்பட்டு அதை சம்பாதிச்சிருப்பார்கள். அப்படிப்பட்ட இதை மண்ணும் மாசர கற்றோனும் சீர்துகினின் மண்ணில் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதாக சொல்லி நம்மளுடைய வாழ்வியலிலே நாம் நடந்து கொண்டிருப்பது, நடக்கக்கூடிய எல்லாம் வழிகாட்டியாக இருப்பது தர்மம், சனாதன தர்மம். அந்த தர்மத்தை வழிஓட்டி நாம் நம்மளுடைய வாழ்வை ஏதாவது ஒரு காரணத்தினாலே நாம் அதை நழுவ விடாமல் நம் தர்மத்திலே இருந்து தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா என்பதாக சொல்வார்கள். அதிலே நாம் இருந்து கொண்டு அதிலிருந்து நமக்கு ஏதாவது மற்றவர்களுக்கு அதனால் பயன் வரக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டு நம் வாழ்விலே, நம் நாட்டிலே நாம் நல்ல சிந்தனையோடும் நல்ல செயலோடும் நல்ல ஆக்கத்தோடும் நாளைக்கு நாம் பண்ண வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்ன ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயத்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோ பிராமணேபிய சுபமஸ்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். தினம் சனாதனத்தை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு பொழிவு. முக்கியமா இன்னைக்கு அதை வச்சதுக்கு காரணமே, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அத்தனை பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மட்டுமல்ல, மனதிலே உறுதியாக வைத்துக் கொண்டு நாளைய தினம் நீங்கள் வாக்களிக்கணும், கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அனைவருமே ஓட்டுச்சாவடிக்கு சென்று தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். இது முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டத்திலே நாம் நம்மளுடைய கடமையை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுடன் வைத்துக் கொள்கிறேன். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், நல்ல மனிதர்களுக்கு வாக்களியுங்கள், நாடு முன்னேற வாக்களியுங்கள். சொல்லும் போதே பார்க்கிறோம், அவருடைய முகம் தாமரை போல் சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது. அதனால் எந்த கட்சிக்கு என்று நான் சொல்லக்கூடாது. இருப்பினும் நீங்கள் அனைவரும் உங்கள் கடமையை உணர்ந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்க நாங்கள் நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இவர் இரண்டாம் இந்த பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். மிகவும் ஒரு உபயோகம், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். இன்றைய தினம் இவருக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த சனாதன தர்மத்தை பற்றி நமக்கு விளக்கி சொல்லியது நமக்கு தெரியும். இருந்தாலும் அவ்வப்போது நினைவூட்ட வேண்டிய கடமை இருக்கின்றோம். இவரே 2 தடவை ஒரு அமெரிக்காவோ லண்டனோ போயிட்டு இந்த பிரவச்சனம் முடிந்தாலும் இன்னும் பிரமாதமா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா இதே தான் சொல்ல போறாரு. எதுவுமே அங்கேருந்து போயிட்டு இங்க வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அது அதனுடைய மதிப்பே தனி. அதுதான் அவரும் விளக்கி சொன்னார். ஆக நம்முடைய தர்மத்தை காப்பாற்றுவோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் வேண்டும். இதுக்கு மேல பேச நல்லா இருக்காது. நன்றி. இங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைவாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இரவு பிரசாதம் இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு போகலாம், பலகாரம். இவருக்கு நம்ம ஸ்ரீநாத் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தலைப்பு சொன்னோடனே அருமையா பேசுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணியிருக்காரு அவரு. ரொம்ப சந்தோஷம். கல்யாண சூழ்ச்சி சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் இந்த சால்வி அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுல என்னன்னா, இவர் நம்ம பகுதி வாசியாக தான் இருந்தவர். இங்க பக்கத்திலேயே தான் இருந்தார், ரொம்ப வருஷம் பக்கத்திலேயே தான் இருந்தார். அதனால
சன்மானத்தை பெரியவர்கள் கையாக வழங்குவது மிகவும் சிறப்பு. நன்றி. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மாடியில் டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு எல்லாம் போகலாம். தேங்க்யூ.